بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி வழியும் நமது நிலையும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனையும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் அடிப்படையாக கொண்டு கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்திலே இந்த ஜமாத் பணி செய்து வருகிறது. ஆனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று பெயரளவில் சுன்னத்தை கடைபிடிப்பதாக சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களுக்கு நேர்முரணாக அவர்களுடைய கட்டளைகளுக்கு எதிரானவர்களாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் நவீன முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள், பிரிவினைவாதிகளாக இருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத புதிய புதிய கண்டுபிடிப்புகளை மக்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வேலைகளையும், இந்த கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய மக்களை ஏதோ வேற்று கிரக வாசி போன்ற ஒரு பார்வையையும் வைத்திருக்கிறார்கள். அப்ப நாங்க யாரு என்று சொல்வதற்காக ஒரு கொள்கை விளக்க அறிமுக கூட்டமாகத்தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நபி வழியும் நமது நிலையும். நாங்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களுக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய செயல்களை அமைத்திருக்கிறோம். எங்கள் நிலை முழுக்க முழுக்க நபி வழியின் எடுத்துக்காட்டாக அதை முன்மாதிரியாக கொண்டதாக இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவும், இன்றைக்கு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களுக்கு நேர்முரணாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பதற்கு பல்வேறு நிதர்சன சான்றுகளை உங்கள் முன்னால் மேற்கோள் காட்டி உண்மையை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல இந்த சுன்னத் வல் ஜமாத் என்ற பெயரிட்டிருக்கிறார்களே, நாம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு இயக்கத்திற்கு பெயர். இது ஆரம்ப காலத்தில் தௌஹீத் ஜமாத் என்று இருந்தது. அது ஒரு இயக்க பெயராக பதிவு செய்தது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் செய்கிற ஒரு ஜமாத், அந்த கூட்டமைப்பு தான் இது. நாங்கள் இணை வைப்பை எதிர்த்து, தர்கா வழிபாடை எதிர்த்து, தட்டு தகடு தாயத்து மூட பழக்க வழக்கங்கள், முஸ்லிம் மக்களிடத்திலே புறையோடி கிடந்த ஷிர்கான காரியங்களை எதிர்த்து ஏகத்துவத்தை தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்டதால் இந்த பெயரை இட்டு நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று காலங்காலமாக நாங்கள் இருக்கிறோம், பல நூறாண்டுகளாக இருக்கிறோம், 1000 ஆண்டுகளாக நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் புதுசா வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும். இந்த அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா,
சுன்னத்திற்கு சொந்தக்காரர்கள். நபிகளாருடைய வழிகாட்டுதல், நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் என்ற அந்த வழிமுறை, நபி வழிக்கு சொந்தக்காரர்கள். வல் ஜமாஅத்து, ஒற்றுமைக்கு சொந்தக்காரர்கள். இதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்பது அல்லாஹ் வச்ச பேரா என்று கேட்டால் கிடையாது. திருமறை குர்ஆனுடைய 114 அத்தியாயங்களாக பிற்காலத்தில் பிரிக்கப்பட்டிருக்குதுல்ல, அதுல எந்த இடத்துலையுமே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துங்கிற பேரு கிடையாது. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்னு பேரை வச்சுக்கிட்டாங்களா என்றால் நபிகள் நாயகமும் வைக்கல. இப்ப இதை சொன்ன உடனேயே நம்மள்ட்ட திருப்பி அப்ப தௌஹீத் ஜமாத் நபிகள் நாயகம் வச்சிருக்கிறாங்களா, தௌஹீதுன்னு குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்பார்கள். குர்ஆன்ல தௌஹீத் என்கிற வார்த்தை இல்லை, ஹதீஸ்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு நுழைந்த சொர்க்கவாசிகள், நரகத்திலே நுழைந்த நரகவாசிகள், அதிலே என்றென்றும் நிரந்தரமாக நரகத்திலே கிடப்பவர்கள் போக சில பேர் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவார்கள். அது யாராக இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் எதன் காரணத்தினால் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றால் மின் அஹ்லி தௌஹீத், அவர்கள் தௌஹீதுவாதிகளாக இருந்த காரணத்தினால் மற்ற தவறுகளை அல்லாஹ் மன்னித்து அவர்களை சொர்க்கத்திலே நுழைவிப்பான் என்று திருமிதி என்ற ஹதீஸ் நூல்ல இடம்பெற்றிருக்கிற ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கிறது. அப்ப தௌஹீத்வாதி என்று ரசூலுல்லாஹ் பேசி இருக்கிறாங்க. இப்போ அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் நபிகள் நாயகம் எங்காவது சொன்னாங்களா என்றால் சொல்லல. சரி, அப்ப இந்த பேர் எப்பதான் வந்துச்சு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயசுல தூதராக நியமிக்கப்பட்டார்கள் இறைவன் புறத்திலிருந்து. 53 வயசு வரைக்கும் மக்கால வாழ்ந்தாங்க. பிறகு 63 வயசு வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலம் மதீனால வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. அது வரைக்கும் இந்த பேர் இல்லை. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி செய்யறாங்க. அவர்களுக்கு அப்ப 61 வயசு. ஒரு 2 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. 2 வருடம் கழித்து அவர் மரணித்து விடுகிறார் 63ல. அது வரைக்கும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்னு பேர் வைக்கல. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 53 வயசு உள்ள உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் ஆட்சி செய்யறாங்க. அவர் தன்னுடைய 63வது வயசுல அவங்களும் வஃபாத் ஆகுறாங்க. ஒரு ஒற்றுமை என்னன்னா, நபிகளார், அபூபக்கர், உமர் 3 பேருமே 63 வயசுல மௌத்தானாங்க. சரி, இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் 10 வருஷம் இருந்தாங்க இல்லையா, அப்ப கூட அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்ங்கிற பேர் வரல. ஆனா இந்த இஸ்லாமிய மக்கள் ஆண்டு கணக்கு போடும் பொழுது ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாமெல்லாம் 2017ங்கிறோம்ல, இது எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் புறத்தில் உயர்த்தப்பட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஒரு 2017 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பிறந்ததுல இருந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு? ஏடி அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு ஈசா நபி அவர்களுடைய ஒரு 30-40 வருஷத்துக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, வருடம் 1, 2, 3ன்னு எழுதுனது இன்னைக்கு 2017 இருக்கிறோம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் பொழுது இந்த பேர் இருக்குதுல்ல, ஹிஜ்ரி ஆண்டு அப்படிங்கிறது கிடையாது, நபிகளார் வைக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சியிலும் ஹிஜ்ரி ஆண்டு வரல. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல அப்ப அவருடைய அமைச்சரவையில பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இந்த ஹிஜ்ரி ஆண்டுன்னு ஒண்ணு நம்ம வைக்கலாம்னு பேச்சுவார்த்தை முடிவாகுது. எதனால முடிவாகுது? நாம இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருடங்களுக்கு பிறகு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு வரோம். அதோட சேர்த்து நம்ம இஸ்லாமிய மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்று நபிகளாருடைய தூதுத்துவத்திற்கு பிறகு நம்ம இந்த மார்க்க பணியை செய்ய ஆரம்பிச்சோம்ல, அதிலிருந்து ஒரு வருடத்தை உண்டாக்குனா என்ன, ஒரு கணக்குக்காக வேண்டி. இது சட்டமெல்லாம் இல்லை, குர்ஆன் ஹதீஸினுடைய வணக்க வழிபாடு இல்லை, கணக்குக்காக.
அப்போ வந்து எதை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மசூரா பண்றாங்க. அதுல சில பேர் சொல்றாங்க, இந்த நபிகள் நாயகம் பிறந்தாங்கல்ல 570, அந்த வருஷத்துல இருந்து கணக்கு வச்சுக்குவோமா, 1 அப்படி வச்சுக்குவோமான்னு கேட்குறாங்க. வேண்டாம், உமர்லாம் மறுத்துறாங்க, வேண்டாம். அவருடைய பிறப்பை யாராவது எழுதணும்னா அவருடைய மரணத்தை நம்ம நினைப்போம், நம்ம கவலை வரும், அது வேணான்ட்டாரு. உமர்லாம் மறுத்த உடனே சரி நம்ம நபிகளார் 40 வயசுல தூதுத்துவம் அடைஞ்சாங்கல்ல, அதை வருஷ கணக்கா வச்சிடலாமான்னு கேட்டாங்க. அப்ப சொல்றாங்க வேண்டாம். ஏன்? அவர் 40 வயசுல தூதரான நேரத்தில் இஸ்லாம் கொடி கட்டி பறந்துச்சா? மார்க்கத்தை நம்ம சுதந்திரமா சொல்ல முடிஞ்சுதா? ஓடி ஒளிந்து ரகசியமான கிடந்தோம், போல்டா பேச முடியலையே. அந்த அரபு காபிர்கள்ட்ட, மக்கத்து காபிர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம், முடியல. அதனால அந்த தொடக்கம் வேணான்டாங்க. சரி, அப்ப எப்ப தொடக்கம் வச்சுக்கலான்னு பேசும் பொழுது இந்த சத்திய மார்க்கத்தை நம்ம சுதந்திரமாக மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு மதீனாவுல கொடுத்தோம். எப்ப மதீனாவுக்கு நாம நாடு திறந்து வந்தோமோ, ஹிஜ்ரத்து செய்து வந்தோமோ, அது 1 அப்படி வச்சுக்கலான்ட்டாங்க. இது கூட நல்லா இருக்குது. ஹிஜ்ரி 1, 2, 3ன்னு கணக்கு வச்சு இன்னைக்கு 1436 வருஷம் தாண்டி போயிருச்சு. எதுக்கு இதை சொல்றேன்னா, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் கூட ஹிஜ்ரி ஆண்டுங்கிறது உண்டாக்குனாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துங்கிற பேர் உண்டாவல. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. அலி ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 150 வருஷம் கழிச்சு, 10 இல்ல 20 இல்ல 50 இல்ல 150 வருஷம் கழிச்சு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்க இல்லையா, அஹ்மத் இமாம், அவர் பிறக்கிறார். அவர் பிறந்து ஒரு 20-30 வருஷம் கழிச்சு அந்த மக்கள் மத்தியில, அரபுலக மக்கள் மத்தியில கடுமையான பிரிவினையையும் கடுமையான பிரச்சனைகளையும் கடுமையான குழப்பங்களையும் பார்க்கிறார். என்ன பிரிவினை, என்ன பிரச்சனை, என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டா, 2 சமுதாயமா பிரிஞ்சிருக்கிறாங்க. அது என்ன 2 சமுதாயமான பிரிவுன்னு சொன்னா, ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, அப்பொழுது ஒரு சமுதாயம் கருத்து வேறுபாடு ஆரம்பிச்சிருச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அப்பாவி, அவர் அநியாயமா கொண்டுட்டாங்க, கொன்னது வேற யாரும் இல்ல, அலி ரலியல்லாஹுடைய ஆட்கள் தான் கொன்னுட்டாங்கன்னு சொல்லி எதிரிகள் உள்ள கிளப்பி விட்டாங்க. எதிரிகள் உள்ள கிளப்பி விட்ட உடனே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவுது. பரவுன நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் சார்பில் சில பேர் இருப்பாங்கல்ல, அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது அபாண்டம் அப்படின்னு ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆமா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தகுதி இல்லாதவர், அவர் வழிகட்டவர், அவர் மோசடி ஆட்சி பண்ணாரு, அவருடைய ஆட்சியில குளறுபடி நடந்துச்சு, எங்க அலிதான் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்துல வந்தவர், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா மகன், சின்னத்தா மகன், அவர் தம்பி மாதிரி அப்படின்னு கொஞ்சம் பேர் அலிக்கு ஆதரவா பிரிஞ்சுக்கிட்டாங்க. பிரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டத்துல ரொம்ப எகிரி போய் அலி ரலியல்லாஹு அவர்கள் யார் தெரியுமா, அவர்தான் அல்லாஹ் இப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குரூப் இப்படி உண்டாகுது. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவர்கள் யார், அவர் இறை தூதராக வர வேண்டியவர், அவர் குழந்தையாக இருக்கிற பொழுது நபிகளார் தூதுத்துவத்தை பிடுங்கி விட்டார் இப்படின்னு அபாண்டத்தை சொன்னார்கள். அவர்களுக்கு பிறகு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவர்கள் யார், அது நபிகள் நாயகத்திற்கு பிறகு இந்த உலகத்திற்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு அழகான முன்மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பேசக்கூடாதுல்ல, அப்படி பேசுறாங்க. சில பேர் எப்படி பேசுறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாருக்கு அடுத்து அவருடைய பிரதிநிதி, அவர் கையில தான் ஆட்சியை கொடுத்துருக்கணும், அபூபக்கர் பிடுங்கிட்டாரு, உமர் பிடுங்கிட்டாங்க, ஆயிஷா சரியில்லை, இப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி பிரிவினையையும் ஈக்க வெறியையும் உள்ள தூண்டிவிட்டு நாசத்தை ஏற்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் இதை செய்தார்கள் யாராவது சொன்னாங்கன்னா, நாங்க இதை செய்ய மாட்டோம், அலி ரலியல்லாஹு இதை செஞ்சாங்கன்னு சொல்லி எதையாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி பிரிவினையை உண்டாக்கிட்டு போகும் பொழுதுதான்
இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாரு, இது சரிப்பட்டு வராது. இறை நிராகரிப்பாளர்கள் காஃபிர்களுக்கு மத்தியில நம்மளை பத்தி பேசும் பொழுது முஸ்லீம்னு நம்மளை சொல்லிக்கிறோம், அடையாளப்படுத்துறதுக்கு. நீ காஃபிரு, நான் முஸ்லீம், அப்படி சொல்லிக்கிறோம். நமக்குள்ள இப்ப ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல. ஒரு சாராரு நபி வழி நடக்கிறாங்க, நபிகள் நாயகத்தின் வழிமுறையை கடைபிடிக்கிறாங்க. இன்னொரு சாராரு நாங்க தூதரின் வாரிசுகள் சொல்லிக்கிட்டு அலி ரலியல்லாஹு பின்பற்றுறாங்க. அலி ரலியல்லாஹு பெயரால் ஒரு குரூப் உண்டாய் சியாக்கள் சொல்லி போயிருச்சு. சியாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பார்ட்டி, இயக்கம், கட்சி, குழு. ஷியத்து அலி, நாங்கள் அலியுடைய பார்ட்டி. நாங்க யாருடைய சகாக்கள்? அலியுடைய சகாக்கள். நீங்க நபியின் சகாக்கள். இப்படி உடைச்ச பொழுதுதான் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் நாங்கள் 2 பெயர் வைக்க வேண்டி இருக்கிறது. எப்படி? இன்னா குன்னா முகாபிலில் குஃபாரி, நாங்கள் காஃபிர்கள் முன்னிலையில் எங்களை பற்றி பேசுவதா இருந்தால் ஒன்னஹனுல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்வோம். ஆனால் எங்கள் முஸ்லிம் பெயர் தாங்கிகளுக்கு உள்ளே அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுவிட்டு நபி வழியை தூக்கி எறிந்துவிட்டு அலியுடைய வழியை பின்பற்றி பிதாத்தான வழியை பின்பற்றி நபிகளார் காட்டித்தராதவற்றை எல்லாம் மார்க்கமாக உண்டாக்கி நபி வழி என்ற பெயரால் புதிய வழியை உள்ளே புகுத்தி வழிகெட்டு போனார்களே, பிரிவினையை உண்டாக்கினார்களே, அவர்களுக்கு எதிராக நாங்கள் எங்களுக்கு ஒரு பெயரிடுகிறோம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தி. நாங்கள் யார்? நாங்கள் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள், சுன்னத்திற்கு சொந்தக்காரர்கள். எங்களுடைய தொழுகை, எங்களுடைய நோன்பு, எங்களுடைய ஜக்காத்து, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய வாழ்க்கை நபிகள் நாயகத்தின்படி நடக்கும், அவர்களின் வழிப்படி நடக்கும். நாங்கள் சுன்னத்துவாதிகள். வல் ஜமாஅத்தி, ஒற்றுமைக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் யார்? அஹ்லுல் பிதாத்தி வ அஹ்லுல் ஃபிர்கத்தி அப்படின்றார். வ அஹ்லு இக்திலாஃபி, நீங்கள் பிரிவினைவாதிகள், பிதாத்துக்கு சொந்தக்காரர்கள், நபிகளார் காட்டித்தராத பல காரியங்களை மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கியவர்கள், பிரிவினைக்கு சொந்தக்காரர்கள், கருத்து வேறுபாடுக்கு சொந்தக்காரர்கள் என்று பெயர் வைத்தார். இதுதான் வரலாற்றின் பின்னணி. இதை யோசித்து பாருங்கள். இமாம் அஹமத் பின் ஹம்பல் அவர்கள் சொன்ன கூற்றின்படி அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் யார் தெரியுமா? நபிகள் பெருமகனாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை முழுமூச்சாக ஏற்றிருப்பவன். இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் சொன்னபடி பிதாத்துவாதிகள், பிரிவினைவாதிகள் யார் தெரியுமா? நபி வழியை விட்டு சியாக்களின் பெயரால் அலி வழியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி, அலிக்கும் இதற்கு சம்பந்தம் கிடையாது. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அழகான நபித்தோழர், நபிகளாருடைய உறவினர், நபிகளாருடைய மருமகனார், நபிகளாருடைய சொல்லு கட்டுப்படுபவர், நபிகளாருடைய செவிசாயிட்டு நடந்த நல்ல தூத தோழர், மறுக்கல. ஆனால் அலியை இணைத்து போட்டு அவர் பெயரால் பல மோசடிகளை செய்தார்களே, அந்த ஷியாக்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் யார்? பிரிவினைவாதிகள், வழிகேடர்கள். இதை உலக முஸ்லிம்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம நிலைக்கு வாங்க. 1400 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல நடைமுறைகள் அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகத்திடம் இருந்ததா, அல்லது இமாம் அஹமது பின் ஹம்பல் கோவப்பட்டாரே அந்த ஷியா பிரிவினர் அந்த வழிகேடர்கிட்ட இருந்து காப்பி அடைச்சதான்னு பாருங்க. என்ன இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா, முஹர்ரம் மாதம் வந்துருச்சுன்னு வைங்க. இந்த முஹர்ரம் மாசத்துல அசன் ஹுசைன்ங்கிற பெயரால் மௌலிது ஓதுவதும், அவர்களின் பெயரால் பஞ்சா எடுத்ததும், அவர்களின் பெயரால் தீ மிதித்ததும் யாருடைய காரியம்? நபிகள் பெருமகனார் தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் என்றைக்காவது தன்னுடைய பேரக்குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி மௌலிது ஓதுனாங்களா? அவர்களுக்காக வேண்டி ஏதாவது சிறப்பு வழிபாடு நடத்தினார்களா? அப்படி சொன்னார்களா? அல்லது முன்னறிவிப்பு செய்தார்களா? என்னுடைய பேர பிள்ளைகள் அநியாயமாக கொல்லப்படுவார்கள், அவர்களுக்காக மறக்காம வருஷம் கவலைப்படுங்கள், கண்ணீர் சிந்துங்கள், சட்டையை கிழிச்சிட்டு தெரு தெருவா சுத்துங்கள்,
மூஞ்சி வாயெல்லாம் உடைத்து கொண்டு ரத்தத்தை சிந்துங்கள், நெருப்பு குண்டத்தில் போய் விழுங்கள், செத்து மடியுங்கள் இப்படின்னாங்களா ரசூல்லா? இல்லையே. இது நபி வழியில இல்லையே, அபூபக்கர் காலத்துல இல்லையே, உமர் காலத்துல இல்லையே. எங்கிருந்து கண்டுபிடித்தீர்கள்? நபிகள் பெருமகனாருடைய வழி என்ன? ஒருவன் துன்பத்தில் இருக்கிற பொழுது அதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது. கவலையில், துயரத்தில், துன்பத்தில், கஷ்டத்தில், நஷ்டத்தில், மிக கடுமையான வேதனையில் ஒருவன் இருக்கிற பொழுது அவன் அதை எப்படி சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது. என்ன வரம்பு? அழுகலாம், கண்ணீர் வடிக்கலாம், படைத்தவனிடத்தில் முறையிடலாம், அந்த கவலை மற்ற மக்கள்கிட்ட கூட சொல்லலாம். இன்னும் மாதிரி ரொம்ப வேதனையா இருக்குது, அடிபட்டு இருக்குது, இறந்துட்டாங்க சொல்லலாம். ஒப்பாரி வைக்க கூடாது, ஓலமிடக்கூடாது, இறைவனை மறந்து பேசக்கூடாது. அது சொல்லாலோ செயலாலோ இருக்கக்கூடாது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத் வஷக்கல் ஜுயூப் வதஆ பிதஅவல் ஜாஹிலியா. யார் துன்பத்தின் பொழுது சட்டையை கிழித்துக் கொள்கிறார்களோ, மன் லரபல் ஹுதூத் கன்னங்களில் ஓங்கி அடித்துக் கொள்கிறார்களோ, சட்டை பையை கிழித்துக் கொள்கிறார்களோ, அறியாமை காலத்தை போன்று கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை. இது நபி வழி. எந்த துன்பம் வந்தாலும் ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிறானே அவன் நபி வழி இல்லை, நபி வழிக்கு எதிரானவன், எதிரி. இப்ப தீக்குண்டத்தில் மிதிக்கிறார்களே, ஹசன் ஹுசைன் என்ற பெயரால் தெளிவான ஒரு நாடகம். என்ன நாடகம்? கரெக்டா 1400 வருஷமா இவங்க ஒரு ஆட்டம் போடுவாங்க. என்ன ஆட்டம்? கரெக்டா வருஷத்துல முஹர்ரம் மாசத்துல 10வது நாள் மட்டும் அழுவார்கள். என்னடா இது, அலாரம் வச்ச மாதிரிலடா அழுகிறான், இப்படி ஒருத்தர் அழுவானா? அலாரம் வச்சு அந்த 10வது நாள்ல இன்னைக்கு அவர் கொல்லப்பட்டனால அழு, அடிச்சுக்கிட்டு திரி, இப்படி அழுவானா? நபிகள் பெருமகனாருக்காக வேண்டி யாராவது அழுதுருக்கிறோமா? ஒரு ஆளை சொல்லுங்க. ரபியுல் அவல் மாதம் வந்த உடனே ஆகா இந்த மாசம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போன மாசமே, ஒரு ஆள். இவன் என்ன பண்றான்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க, கர்பலா நடந்துருச்சு, ஐயோ கொல்லப்பட்டாங்களேன்னு சொல்லி கதறி கண்ணீர் வடிச்சு சியாக்காரன் என்ன பண்றான்? அந்த சியா வெறியர்கள் தான், இஸ்லாத்தை நாசமாக்க கூடியவர்கள் தான் நெருப்பு குண்டத்தில் போய் விழுவான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வழியை காட்டி கொடுத்ததே கிடையாது. இவன் நெருப்பு குண்டத்தில் விழுகிறானே, போய் படுத்துக்க சொல்லுங்க, அது முடியாது. ஓடுவான், படுத்துக்கடா, அது உடம்ப சுற்றுமா. அந்த அளவிற்கு ஒரு செட்டப் கரெக்டா இந்த நாளில் நாங்க துக்க அனுஷ்டிக்கிறோங்கிறானே, இப்படி ஒரு நடைமுறையை நபிகளார் ஒருபோதும் காட்டி தந்ததில்லை. இது யாருடைய வழிமுறை? இதை சுன்னத் ஜமாத்தா? பேரு சுன்னத் ஜமாத்துங்க, ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருக்கிறான். ஊர் இல்லாத நோயெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்குது. இப்படி இருக்கு பேரு சுன்னத் ஜமாத். இது சுன்னத்துல எந்த சுன்னத்துல இருக்கு காட்டுங்க பார்ப்போம். இல்லையே. இவன் என்ன பண்றான்? கொலக்கட்டை ஓதி பாத்தியா ஓதணுங்கிறான். நபிகள் பெருமகனார் காலத்தில் இப்படி நடந்துச்சா? யார் வீட்லயாவது மௌத்தா போனதுக்கு செஞ்சாங்களா? இல்ல. அதே மாதிரி இறந்து போனவர்களுக்கு சமாதி கட்டி அதுக்கு பச்சை துணி போத்தி அதற்கு ஒரு வழிபாடு நடத்தி அவர்களை கடவுளுடைய நெருக்கமான தோழர்களாக்கி, உற்ற நேசர்களாக்கி, உற்ற பாதுகாவலர்களாக்கி, கையேந்தி கண்ணீர் வடித்து உருசு கந்தூரின் விழா எடுத்து அங்கே போய் விழுந்து கிடக்கிறான. இதுதான் சுன்னத் ஜமாத்தா? இது நபிகள் நாயகம் காட்டி தந்ததா? நபிகள் பெருமகனாருடைய 23 ஆண்டு கால தூதுத்துவ வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல கபரை கட்டி இருப்பதாகவோ, வழிபாடு நடத்தியதாகவோ, அதற்கு போய் சிரம் அணிந்ததாகவோ, அதற்கு கந்தூரி உருசு விழா எடுத்ததாகவோ காட்ட முடியுமா? எங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? யார்கிட்ட காப்பி அளிக்கப்பட்டது? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற கபர் வழிபாடுகளை சுக்குநூறாக தரைமட்டமாக்குவதற்குத்தான் தூதரா அனுப்பப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தன்னுடைய பிரதிநிதி இடத்திலே சொல்கிறார்கள், அபாசுக, நபிகள் பெருமகனார் எதை கொண்டு என்னை அனுப்பினார்களோ, எனக்கு உத்தரவிட்டார்களோ அந்த உத்தரவை உனக்கு சொல்கிறேன்.
அல்லாஹ் தத கப்ரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தஹு, உயர்த்தப்பட்ட கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற எந்த கபறுகளையும் தரைமட்டமாக்காமல் விடாதே. சொன்னது யார்? அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல, அந்த அலி ரலியல்லாஹு நபிகளார் சொல்ல, ஒரு நபி வழியை உலகத்திற்கு சொன்னார்கள். என்ன? நபிகளாருடைய காலத்துல எந்த தோழருக்காவது கபர் வழிபாடு நடந்ததா? கட்டி எழுப்பினார்களா? நபிகளார் தடை செய்தார்கள். இறந்து போனவர்களை இறைவனாக்கி விடும் சமுதாயத்திற்கு மத்தியில, இறைவனுக்கு நெருக்கமாக்குகிற சமுதாயத்திற்கு மத்தியில அதை தடுத்தார்கள். கபர்கள் கட்டப்படுவதை தடுத்தார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுபுனல் குபூர், கபர்கள் கட்டப்படுவதும் அது எழுதப்படுவதும் அதன் மேல் அமர்வதும் அது பூசப்படுவதும் அனைத்தும் தடை நபிகளார் தடுத்தார்கள். இப்படிப்பட்ட தடையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டார்களே, ஏன்? இதான் நபி வழி. மனிதன் கடவுளாக ஆக்கப்பட்டு விடக் கூடாது, வழிபடப்பட்டு விடக் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயிலே பேசினார்கள். லஅனல்லாஹு கௌமன் இத்தஹது குபூர் அன்பியாயிஹின் வஸ்ஸாலிஹீன மஸ்ஜிதா, ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நாசமாக்கட்டுமாக. அந்த கூட்டம் தங்கள் நபிமார்களையும் நல்ல அடியார்களையும் இறந்து போன அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலமாக்கினார்கள். நபிகள் நாயகம் மரணிப்பதற்கு ஒரு சில நாட்கள், ஓரிரு நாட்கள் முன்னால் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், லா தஜ்அலு கப்ரி ஈதா, மக்களே என்னுடைய கபரை, என்னுடைய அடக்கத்தலத்தை நீங்கள் பெருநாள் கொண்டாடும் இடம் ஆக்கிறாதீங்க. யார்? அகிலத்தின் அருட்கொடை, அகிலத்தாருக்கு அருட்கொடையாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு உயிரை விட மேலானவர்களாக அனுப்பப்பட்ட தூதர் சொல்கிறார், என்னுடைய அடக்கத்தலத்தை நீ பெருநாள் கொண்டாடும் இடம் ஆக்காதே. யுஅபது ஃபீஹி வஸனா, பெருநாள் கொண்டாடும் இடம் என்றால் என்னவென்று தெரியுதா? கூடுதல் விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்றைய காலகட்டத்தில் நடக்கிற நிகழ்வை வைத்து சொல்கிறார்கள். சில சிலைகளை கொண்டு போய் ஊர்வலம் நடத்தி அதை ஒரு இடத்தில் வைத்து வழிபாடு செய்வார்களே, அந்த நிலை போன்று ஏன் கபர் பக்கம் வந்துடாத சொன்னார்கள் நபிகள் நாயகம். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அடக்கத்தலங்களை கட்டி எழுப்பிவிட்டு அந்த ஊழியா இந்த ஊழியா, எப்படி கட்டி மஸ்தான், குரங்கு மஸ்தான், சட்டி மஸ்தான், சங்கிலி மஸ்தான், பீடி மஸ்தான், 5 அவுளியாய் போச்சு. குரங்கு அவுளியா வந்திருக்கீங்களா? இறை நேசர், நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து நமக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பவர் யார்? பீடி மஸ்தான், நிர்வாண அவுளியா. நம்மளை காப்பாத்தி கொண்டு போய் சேர்த்துருவாரு பாருங்க, நிர்வாண அவுளியா. ஏகப்பட்ட அணிப்புள்ள அவுளியா. இப்படிதான் பொட்டல் புதூர், நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் பொட்டல் புதூர்ல அப்துல் கார் ஜீலானி அவர்கள் பெயரால் ஒரு தர்கா கட்டினாங்க. அங்கேதான் அவர் மௌத்தா போயிட்டாரா? அவர் வாழ்ந்தது ஈராக் நாட்டுல பாக்தாத் ஊர்ல, இங்க இல்ல, சவுதி அரேபியா பக்கத்துல ஈராக்ல பாக்தாதுல வாழ்ந்தார். அங்கதான் மௌத்தானார். இங்க என்னப்பா, இங்க எதுக்குப்பா தர்கா? அது அவர் அங்கிருந்து இங்க வந்து ஒரு வாட்டி ஒழு செஞ்சுட்டு போனாரு. ஈராக்ல தண்ணியே கிடைக்கல பாருங்க, அவ்வளவு கடலையும் தாண்டிட்டு போய் ஒளிச்சை வந்திருக்கார், தண்ணி கிடைக்காம பாத்துங்க. அந்த மாதிரி அவர் பேரால் ஒரு தர்காவை கட்டிட்டாங்க. அங்க ஒரு யானையை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தெரு தெருவா. அந்த யானைக்கு பேரு தெரியுமா? மொய்தீன் பிச்சை. அல்லாஹ் பிச்சைனா அல்லாஹ் போட்ட பிச்சையா? மொய்தீன் பிச்சைனா இந்த யானையை படைச்சது மொய்தீன் அப்துல் கார் ஜீலானி. நம்புற சொல்றது தானே, மொய்தீன் பிச்சைன்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யானை மௌத்தா போயிருச்சு. மௌத்தா போனதுக்கு பிறகு பத்திரிகை செய்தி கொடுக்குறாங்க, மொய்தீன் பிச்சை அவர்கள் இறந்து விட்டதால் மக்கள்லாம் கடுமையான கவலையில் ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தார்கள். அவருக்கு இஸ்லாமிய மரபுப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. நாங்க இஸ்லாமிய மரபுட எத்தனை மீட்டர் கஃன் துணி வாங்கினான்னு தெரியல அந்த யானைக்கு. இதுல என்ன மாதிரி ஜனாசாவை குளிப்பாட்டினான்னு தெரியல, என்னமோ பண்ணிட்டாங்க. இப்ப அது ஒரு குட்டி தருகா, யானை தருகா, யானை ஒளியா போச்சா. அப்ப இந்த மாதிரி எல்லாம் உண்டாக்கியது யார்? நபிகள் நாயகமா? இதை சொல்றதுக்கு தான் நபிகள் நாயகம் 23 ஆண்டுகள் தூதரா வந்தார்களா? 23 ஆண்டு காலத்துல மக்காவாசியை பார்த்தார்கள். அந்த மக்காவாசி அல்லாஹ்வை கடவுள் நம்பி இருந்தவன். அவன் பேரெல்லாம் முஸ்லிம் பேர், அரபு பேரா இருக்குங்க.
இன்னைக்கு முஸ்லீம்கள் வைத்திருக்கிற அரபு பெயர்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். நபிகளாருடைய வாப்பா பேர் அப்துல்லா. நபிகளார் காலத்திலே மக்காவிலே வாழ்ந்த ஒரு நபித்தோழருக்கு பேர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். இதெல்லாம் இருந்துச்சு. முஸ்லீம் பேர் மாதிரி அரபு பெயர்லாம் இருந்துச்சு. அல்லாங்கிற கடவுளை அவங்க நம்புனாங்க, நம்பாமல்லாம் இல்லை. பத்ர் களத்தில் இஸ்லாமிய வரலாறில் மிகப்பெரிய யுத்தமாக பேசப்படுகிற பத்ர் யுத்தத்தில் நபிகளாருக்கு எதிர் அணியில் இருக்கக்கூடிய தலைவன் அபு ஜஹ்ல். அந்த பத்ர் யுத்தத்தில் யார்கிட்ட துவா செஞ்சான்? அல்லாஹ்ட்ட தான் துவா செஞ்சான். அல்லாவே, இந்த முகமது வந்து நிறைய குழப்பத்தை உண்டாக்கிட்டாரு, குடும்பத்துக்கு மத்தியில் நிறைய பிரிவினை உண்டாயிருச்சு, ஒருவேளை அவர் தான் சத்தியத்தில் இருந்தாருன்னா அவருக்கு வெற்றியை கொடுத்துரு, நாங்க சத்தியத்தில் இருந்தா எங்களுக்கு வெற்றியை கொடுத்து அல்லாஹ்ட்ட தான் துவா செஞ்சான். ஆனால் அந்த மக்காவாசிக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன? சுன்னத் ஜமாத்னா காஃபிர்னு சொன்னான். குல், நபியை போய் கூப்பிடு, யா ஐயுகல் காஃபிரூன், காஃபிர்களே, லா அபுது மா தஅபுதூன், நீங்க வணங்குறீங்க அல்லாஹ்வை, நீங்க வணங்குற மாதிரி நான் வணங்க மாட்டேன்னாங்க. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வை வணங்குறது வேற விதம், நபிகளார் அல்லாஹ்வை வணங்குறது வேற விதம். நபிகளார் அல்லாஹ் எப்படி வணங்குவாங்க? அல்லாஹ் மட்டும் கடவுள்னு வணங்குவாங்க. மக்காவாசி எப்படி அல்லாஹ் வணங்கினா? அல்லாஹ் தான் பெரிய கடவுள், அவுலியாக்கள்லாம் வந்து சின்ன சின்ன கடவுள் மாதிரி ஒரு வெயிட்டான ஆட்கள், பேசி தீர்த்து சரி பண்ணிடுவாங்க அப்படி நம்புனா. அந்த இணை வைப்பு இன்னைக்கு தர்கா கோஷ்டியினர் இருக்கிற இணை வைப்பு கொள்கை அவன்கிட்ட இருந்துச்சு. அதை உடைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தூதராக அனுப்பியிருக்கிறான். அதை உடை தெரிந்தார்களே. அந்த அரபுலக தேசத்துல எந்த மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நபிமார்களையும் நல்ல மனிதர்களையும் அவுலியாவாக வைத்து அவர்களுக்கு தர்கா வழிபாடு போன்ற நம்பிக்கையில் அவர்கள் இருந்தார்களோ அந்த மக்களிடத்தில் அந்த இணை வைப்பை உடைத்து விட்டு எல்லா மூட பழக்க வழக்கங்களும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு புதைக்கப்பட்டது நாங்களே ரசூலுல்லாஹ். அப்படி புதைக்கப்பட்டதை இன்றைக்கு தோண்டி எடுத்தவர்கள் யார்? ஷியாக்கள். ஷியாக்களுடைய பலதரப்பட்ட கொள்கைகளில் ஒன்று, ஒரு நல்ல மனிதரின் பெயரால் நாம் உதவி தேட வேண்டும். இது ஷியாவுடைய கொள்கை. ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால் அவருக்கு கபர் கட்ட வேண்டும், இது ஷியாவுடைய கொள்கை. அந்த கபரில் வழிபாடு நடத்த வேண்டும், இது ஷியாவுடைய கொள்கை. இந்த ஷியாக்காரனுடைய கொள்கையை சுமந்து கொண்டவர்கள் சுன்னத் ஜமாத்தா? அல்லது அது தப்பு, அது குற்றம், அது நபி வழிக்கு மாற்றம் என்று நபி வழிகளை எல்லாம் எடுத்து சொல்கிற நாங்கள் சுன்னத் ஜமாத்தா? இதில் யார் நபி வழியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். திருமறை குர்ஆன் பேசுகிறது, இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, இறந்து போனவர்களை உன்னால் செவியேற்க செய்ய முடியாது. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கின்றான், ஒமன் அலல்லு, வழிகெட்டவன்லையே மிக மோசமான வழிகெட்டவன் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவன் தெரியுமா? காது கேட்காது என்று தெரிந்தும் போய் கையேந்தி கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு காதே கேட்காது, அவர்களிடத்திலே போய் கையேந்துகிறானே, இவனை விட ஒன்னா நம்பர் முட்டாள் யார் கேட்கிறான். அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை செய்பவர்கள் யார்? அவங்க சுன்னத் ஜமாத்தா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த இணை வைப்பிற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள், பிரிவினைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள், பிதஅத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அதை எதிர்த்து கொண்டிருக்கிற நாம் யார்? இந்த தர்கா வழிபாடை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைத்து தட்டு தகடு தாயத்து போன்ற மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை மீட்டு எடுத்த அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டிலே தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பட்டி தொட்டி கிராமத்தில் இது போன்ற இணை வைப்பு வழிபாடுகள் எப்படியெல்லாம் மக்களிடத்தில் புகுந்திருக்கிறதோ அந்த வழிபாட்டிலிருந்து அவர்களிடத்திலே தாவா செய்து அந்த இணை வைப்பு காரியங்களை மலை போல் குவித்து எரித்து சாம்பலாக்கியது யார்? எது சுன்னத் ஜமாத்னு யோசிச்சு பாருங்க. அதே போல இவர்களுடைய நிலைப்பாடுகளை இன்னொன்று என்ன? இந்த மௌலுது ஓதணும்னு வைத்திருக்கிறார்கள். நபிகளாருக்கு மீலாது விழா என்று ஒரு மௌலுது ஓதுறது. அப்படி மௌலுது ஓதுறதுல இறந்து போனவர்கள் பெயரால் மௌலுது ஓதுறது. இப்படி மௌலுது ஓதுற வரிசையில ஜாஃபர் சாதிக்ங்கிற பேர்ல ஒரு மௌலுது ஓதுவாங்க. இந்த ஜாஃபர் சாதிக்ங்கிற பேர் எங்கிருந்து எடுத்தாங்க? யார் அவரு அப்படின்னு கேட்டா, இந்த ஷியா கொள்கையை உண்டாக்குனாங்கல்ல, உண்டாக்கிய 12 முக்கிய தலைகள்ல அலி ஒரு கடவுள் மாதிரி, அலி ஒரு தூதர் மாதிரி, அலிதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஷியா பிரிவினர் இருக்கிறானே, இஸ்லாத்தை அழிக்கிறது காத்துக்கிட்டு இருக்கானே, அந்த பிரிவினர்களுடைய 12 தலைவர்கள் ஒருத்தன் தான் ஜாஃபர் சாதிக். அவனுக்கு யார் மௌலுது ஓதுறா? சுன்னத்து ஜமாத்துன்னு பேர் வச்சிருக்கிறோம், மௌலுது ஓதிக்கிட்டு இருக்கிறான்.
நான் கேட்கிற நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே யாருக்காவது நபி இப்ராஹிம் நபிக்கு, இஸ்மாயில் நபிக்கு, ஈசா மூசா நபிக்கு யாருக்கா நபிகள் நாயகம் மௌலூத் ஓதுனாங்களா? அல்லது தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து போனார்களே கத்தம் ஓதுனாங்களா? மௌலூதுங்கிற பேர்ல கதீஜாவே சலாம் அலைக்கும்னாங்களா? யார் உண்டாக்குனது? இறந்தவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற கொள்கையை உண்டாக்கிய இந்த ஷியா கூட்டம். அலி இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். ஏன் ஷியாக்காரன் போய் கேளுங்க, இறந்து போனவர்களுக்கெல்லாம் கத்தம் ஓதணுமாங்க. ஷியாக்காரன்ல அவன் கொண்டு வந்த கொள்கை இறந்து போனவர்களுக்கு கத்தம் ஓதணும். ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு கத்தம் ஓதல? அவர் இன்னும் இறக்கலன்றாங்க. உயிரோடு இருக்கிறாருமாங்க. நல்ல அடியார்கள் இறப்பதில்லை, இறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கிறது. அந்த நம்பிக்கை இன்றைக்கு கபர் வழிபாடு என்ற பெயரால், தர்கா வழிபாடு என்ற பெயரால் புகுத்தி இருக்கிறார்கள். அதிலே இவர்கள் புகுந்திருக்கிறார்கள். இவர்கள் முஸ்லிம்களா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ஷியாக்களுடைய ஒரு கொள்கை என்னன்னா, நம்முடைய சமுதாயம், நாம அலியுடைய சமுதாயம் என்ற அடிப்படையில் நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கும் என்ன வரணும்? நமக்கு அலிதான் பாதுகாவலர். நம்ம பேர்ல அலியை சேர்த்துக்கலாம், தேவைப்பட்ட முகமதை சேர்த்துக்கலாம், ஃபாத்திமாவை சேர்த்துக்கலாம், ஹசன் ஹுசைனை சேர்த்துக்கலாம். இந்த 5 பேரை வைத்து அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டு காப்பாற்றி விடுவான் என்பது ஷியாக்கார நம்பிக்கை. நபிகளார் இதை காட்டல, இஸ்லாமிய மார்க்கத்தில் இது இல்லை. ஷியாக்காரனுக்கான வழிகேட அவன் உண்டாகிற நம்பிக்கை. அதனால தான் அந்த ஷியாவுடைய தாக்கத்தினால தான் கடந்த கால இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்கள் சில பேர் ஷியாக்காரனா இருந்தான். அந்த ஷியாக்காரனுடைய தாக்கத்தினால்தான் இந்தியாவில் அதிகமான மக்களுடைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த அலி ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஹைதர் அலி, முகமது அலி, பரக்கத் அலி, சவுக்கத் அலி, ஜாஃபர் அலி, சாதிக் அலி, ரஹமத் அலி எல்லாம் சேர்ந்து இருக்கும். எல்லாத்துலையும் இருக்கும். ஏன் உண்டாக்கினவன் அவன் தானங்க, அவன் வெப்பான் கரெக்டா. ஹசன் ஹுசைன் பேர் 2 பேரு சரியா? இப்ராஹிம் இஸ்மாயில் யாராவது பேர் வைப்போமா? அவன் வைப்பான். நம்மால் அது மாதிரி ஹசன் ஹுசைன் டீ ஸ்டால், ஹசன் ஹுசைன் இறைச்சி கடை இப்படி போடுவான். இப்போ சமீப காலமாக பிஸ்மின்னு மாற்றி விட்டாங்க. அப்படிலாம் ஹசன் ஹுசைன் தான், இல்லாட்டி அலி தான். யா அலி யா வலி இப்படி போட்டுருவாங்க. எல்லாம் அலி தான் இருக்கும். பொம்பளை பேரில் கூட அலி இருக்கும். செய்யது அலி பாத்திமா, பேர் பாத்திமா, செய்யது அலி சேர்த்திக்கணும். ரஹமத் அலி, இந்த மாதிரி பெண்கள் பேர் வச்சுக்குவாங்க. இந்த பெண்கள்ல எந்த பேரா இருந்தாலும் பாத்திமா சேர்ந்திருக்கும். நபிகளாருடைய மகள் என்பதற்காக அல்ல, அலியுடைய மனைவி என்பதற்காக. புரியுதா? நபிகளாருடைய மனைவி யாரு? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய மகள் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவர்களுடைய மகள் ருக்கையா இருந்தாங்க. அவர்களுடைய மகள் உம்மு குல்சும் இருந்தாங்க. இந்த 3 பேரும் கதீஜாவுக்கு தான் பிறந்தாங்க. ஃபாத்திமாவும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் பிறந்தார்கள். ஆனாலும் இந்த 4 பேர்ல யாராவது ருக்கையா, உம்மு குல்சும், ஜைனப் வைக்கிறாங்களோ இல்லையோ, ஃபாத்திமா கரெக்டா வச்சிருப்பாங்க. ஏன்? ஷியா உண்டாக்குனது, அவன் வச்ச பேரு. கடந்த காலத்துல நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிஷாங்கிற பேரை எங்கேயாவது காட்டுங்க பார்ப்போம். மிக தெளிவாக நபி வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்பவர்கள்ட்ட அந்த பேர் இருக்கும். இப்ப வரும் நிறைய பேர்கிட்ட, அப்ப சொல்ல மாட்டாங்க. இவன் உண்டாக்குனது அப்படி. எல்லாருடைய பேர்லயும் எதற்கு இந்த ஃபாத்திமா ஒட்டிக்கிட்டே இருக்கும். பெண்கள்ட்ட எடுத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு கடைசியில நாகூர் ஹனீஃபா பாடிக்கிட்டு போயிட்டாரு. உலகம் தோன்றிட காரணமான உத்தம நபி மகள் யாரம்மா? நபி இப்ப முக்கியம் இல்ல, நபியுடைய மகள் யாரம்மா? அருள்மிகு தீனை நலமுடன் என்ற நங்கை கதீஜாவின் செல்வியம்மா, அவள் யாரம்மா? அண்டை பீவி பாத்திமான்னு கொண்டு வந்து நிப்பாட்டினார். அப்ப எல்லாரும் கொண்டு வந்து என்ன செய்வாங்க? நம்ம சமுதாயத்துல இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி எப்படி சொல்லுவாங்க? எல்லாருமே தீன்குல பெண்களுக்கு முக்கியமான முன்மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சிறப்பை நம்ம மறுக்கல. அவர்கள் கண்ணியமானவர்கள், சகிப்புத்தன்மை மிக்கவர்கள், பொறுமையானவர்கள், நபிகளாருடைய புள்ள, நபிகளாருடைய மகள் என்பதிலும், அவருடைய ஜாடையிலேயே இருப்பவர்கள் என்பதிலும், நபிகளாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதிலையும் எந்த மாற்று கருத்து இல்லை. அதுல நபிகளார் ஒரு முன்னறிவிப்பும் செய்தார்கள். இன்னைக்கு குந்தி சய்யிதத்து அஹ்லில் ஜன்னா, ஃபாத்திமாவே நாளை மறுமையில் பெண்களில், சொர்க்கத்து பெண்களில் நீதான் தலைவியாக இருப்பாய். அதையும் நாங்க மறுக்கல. ஆனால் இவர்கள் என்ன உண்டாக்கிட்டாங்க? ஷியாக்காரன்ட்ட ஒரு கொள்கை இருந்துச்சு. என்ன கொள்கை? என்னிடம் 5 பேர் இருக்கிறார்கள், அந்த லீ ஹம்சத்துன், என்னிடம் 5 பேர் இருக்கிறார்கள், உத்துஃபி பிஹா ஹர்ரல் வ பாயில, அதன் மூலமாக
நான் ஹுத்தமா என்கிற அல்லாஹ் மூட்டுகிற நரகத்தை, நெருப்பை நான் ஊதி அணைத்து விடுவேன். யார் சொல்றா? ஷியாக்கார எழுதி வைத்திருக்கிற மௌலுது, ஷியாக்கார எழுதி வச்சிருக்கிற பாடல். என்ன பாடல்? அவன் கொள்கை பஞ்சா கொள்கை. பஞ்சானா என்ன? முகமது, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன். அதான் 5 கை அப்படி வரும் விரல். குதிரை மேல நிற்கும், குதிரை தலை மேல நிற்கும், கை மாறி நிற்கும். பல வீடுகளில் மரத்திலேயோ வீட்டு கதவுலையோ 5 அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. பஞ்சா எடுக்கிறதுமா. இந்த பஞ்சா எங்க இருந்து எடுத்தான்? குரான்லையா, ஹதீஸ்லையா, நபி வழியிலையா? இப்படி ஒரு நபி வழி ரசூலா காட்டி தரலையே. இவன் உண்டாக்குன வழி. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு வழிமுறையில பஞ்சா இருக்குதா? இல்லையே. இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? ஷியாக்கார உண்டாக்குனான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, கல்லால யுன்பதன்ன ஃபில் ஹுத்தமா. இந்த குறை பேசி திரிபவர்கள், புறம் பேசுபவர்கள், செல்வமே வாழ்க்கை என்று அதிலேயே மூழ்கியவர்கள் கண்டிப்பாக ஹுத்தமா என்கிற நரகத்திலே தூக்கி எறியப்படுவார்கள். ஒமாதுராக்கமல் ஹுத்தமா. ஹுத்தமான என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? நபிகளா பார்த்து, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லி தெரியும். ஹுத்தமானா என்ன தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா. அல்லாஹ்வே எடுத்து சொல்றான். அல்லாஹ் மூட்டுகிற நெருப்பு. அல்லதி தத்தலி அலல் அஃபீதா. கால்ல பட்ட உடனே அப்படி நெஞ்சில போய் அடிக்கும், அவ்வளவு சூடு. அந்த மாதிரி சொல்லுகிற அந்த நெருப்பை இந்த ஷியாக்காரன் அலி கூட்டம் எழுதி வைத்திருக்கிறது. நாங்கள் முகமது, ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன் 5 பேரால். எப்படி? அல் முஸ்தபா வல் முர்த்தலா. முகமது, அலி, வபுனாகுமா அவங்க 2 பிள்ளைங்க ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா. ஃபாத்திமா 5 பேரால் நாங்கள் ஹுத்தமாங்கிற நரகத்தை மூடி அணைத்து விடுவோம், ஊதி அணைத்து விடுவோம் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே. அந்த பாடலை எந்த முஸ்லிம் உலகமும் அல்லாஹ்வுடைய தூதரை மிகச்சரியாக பின்பற்றுகிற சுன்னத்திற்கு சொந்தக்காரன் எவனும் ஏற்றுக்கொள்ளாத பாடலை இன்னைக்கு எஸ்என்எல் குரான் சொல்லி ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அலிபாத்தா சொல்லி கொடுக்குற ஒரு புத்தகம். இப்போ சென்னையில், டெல்லியில் தான் ஃபஸ்ட்டு வரும், பாம்பேலேருந்து வரும். இப்போ சென்னையிலேருந்து விட்டுட்டாங்க. எஸ்என்எல் குரான் சின்னதாக இருக்குல்ல, அந்த அலிபாத்தாவில் கொஞ்சம் அப்டேட் பண்ணதுனால அதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெல்லியில் பிரிண்டிங் ஆகி வரக்கூடிய மொத்த இந்தியா இல்லை, இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான், இலங்கை எல்லா இடத்துக்குமே சென்ற குழந்தைகள் படிக்கிற அந்த அலிபாத்தாவில் கடைசியில் முக்கிய துவா அவ்வல் கலிமா தையூப் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவும் போட்டு, கலிமாவை ரசூலுல்லாஹ் 5ன்னுலாம் சொல்லி தரவே இல்லை. சரி, முக்கிய துவாண்டு கடைசி என்ன பண்ணாங்க? கரெக்டாக போட்டு நரகத்திலிருந்து விடுபடுவதற்கான முக்கியமான துவாண்டு இதை போட்டிருப்பான். இவன் எழுதி கொடுத்தவன் யாரு? ஷியாக்காரன். உள்ள கொண்டு வந்து சேர்த்தவன் ஷியாக்காரன். இவர்களுக்கு எதிராகத்தான் சுன்னத்து ஜமாத் ஒன்னா இமாம் அகமது பின் ஹம்பல் அவர்கள் அறிவிச்சாரு. இவன் சுன்னத்து ஜமாத் இவங்க பேர் வைத்துக் கொண்டு செய்யறது அனைத்தும் ஷியாவுடைய வேலை. இப்ப புரியுதா உங்களுக்கு? எந்த நபி வழியை கடைபிடித்தார்களா இவர்கள்? இப்ப தொழுகை இருக்கிறது. இப்ப தௌஹீத் ஜமாத் குழப்பம் பண்றாங்கல்ல, இவர்கள் தொழுகை முறையை எந்த நபி வழியிலிருந்து எடுத்து காட்ட சொல்லுங்க. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்புளுக்கு கீழே கை கட்டி தொழுதார்கள் இருக்கா? நம்ம நெஞ்சின் மீது கை வச்ச உடனேயே என்ன பண்ணிட்டாங்க? குழப்பவாதிகள் புதுமையை உண்டாக்குகிறார்கள். நாம் மிக தெளிவாக அறிவிக்கிறோம். குல்புத்தாயி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி, நபி மொழிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, முஸ்னத் அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, நபிகளார் நெஞ்சின் மீது கைகளை வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி இருக்கிற பொழுது அதை நடைமுறைப்படுத்துகிற நாம் நபி வழியை காட்டுறோம். நீங்க காட்டிட்டு போங்க, தெளிவான ஆதாரங்களின்படி இப்படித்தான் தொழுகணும்னு காட்டுங்க. இல்லையே, உங்கள்கிட்ட என்ன வழின்னு கேட்டா நீங்க பிரிவினையை உண்டாக்கி வச்சிருக்கீங்களே. நாங்கள் சுன்னத்தை பின்பற்றுகிற ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கிற ஜமாத்து. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்துல சுன்னத்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஜமாத்து. நபி வழியை நடைமுறைப்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஜமாத்து. தொழுகையினுடைய முறைகளிலே அத்தையாத்துல விரல செய்கிறோம்னா எங்களுக்கு வேணும் விளையாட்டுத்தனமா அசிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வீம்பா எதற்கு செய்கிறோம்? நபிகள் பெருமகனார் செய்திருக்கிறார்கள். ஹதீஸ்ல இருக்குதா இல்லையா? மறுக்க முடியுமா உங்களால்? ஹதீஸ்ல இருக்கிறது, நடைமுறைப்படுத்துகிறோம். ஹலரமௌத்துங்கிற ஊரிலிருந்து
வாயில் பின் ஹுஜ்ரி என்கிற சகாபி நபிகளார் இப்படி தொழுகிறார் என்ற தொழுகை முறையை பார்த்து தன் சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாடம் படிக்க வந்த தோழர் நபிகளாருடைய தக்பீர் முறையில இருந்து சலாம் கொடுக்கிற முறை வரை பார்த்து தன்னுடைய ஊருக்கு போய் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் விரலை செய்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் விளையாட்டுத்தனம் செய்வதாக பேசுகிறீர்களே. இன்றைக்கு இந்த நபி வழியை நாங்கள் ஆதாரமாக காட்டுவது போல நீங்க காட்டுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது அப்படி உயர்த்திட்டு விட்டுறணும், காட்டுங்க. அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹ சொல்லும்போது நீட்டி வச்சுக்கோங்க, சலாம் கொடுக்குற நீட்டியே வச்சிருக்கணும், அப்படி காட்டுங்க. ஷாஃபி மாதிரி காட்டுங்க. ஏன் இல்ல? நீங்க நபி வழின்னு தானே சொல்றீங்க, காட்டுங்க. நாங்க நபி வழின்னு சொல்றோம், ஆதாரத்தை காட்டுறோம், அரபுலையும் காட்டுறோம், தமிழ்லையும் காட்டுறோம். படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. இவர்கள் நபி வழிக்கு சொந்தக்காரர்கள் என்று பேர் வைத்திருக்கிறார்கள், இவ்வளவுதான். அகுலு சுன்னான்னு பேர் தான். ஆனால் நபிகளாருடைய வழியை எதிர்த்து நடக்கிற செயலில் ஈடுபடுகிறார்களா இல்லையா? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள் ஜும்மா சொற்பொழிவு நடத்தினார்களோ அத்தனை ஆண்டுகளிலும் ஒவ்வொரு வாரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 ஆண்டுகள் ஜும்மா நடத்தி இருக்கிறார் வைங்க. ஒரு 500 தடவை ஜும்மாவை சந்தித்திருப்பார்கள். ஆனால் அந்த 500 தடவை ஜும்மாவுடைய நாள்ல ஒரு தடவையாவது ஜும்மாவுல 2 பாங்கு சொல்லியிருக்கிறாங்களா? நீங்க காட்டுங்க. நீங்க சொன்னது ஜமாத் சரி இல்லையே, ஹதீஸ்ல இல்லையே. சரி, நபிகள் நாயகத்தின் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் செஞ்சாங்களா? இல்லையே. உமர் ரலியல்லாஹு செய்தார்களா? இல்லையே. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல அவர் போய் கடை வீதியில கூப்பிடுவாரு, எல்லாரும் வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிட்டாரு. அதை வைத்துக் கொண்டு 2 பாங்க இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே, இது எந்த நபி வழியிலிருந்து எடுத்து காட்டுங்க. எங்கிருந்து எடுத்தீங்க? நாங்க நபி வழி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஜும்மாவுல ஒரு பாங்கு தான் சொல்றோம், ஆதாரம் இதுதான். ஒரு பாங்கு தான் இருந்தது, அந்த நபி வழியில் இருக்கிறது. இப்ப நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்திற்கே போங்க, அங்க இருந்ததை எடுத்து நடங்க, இல்லைன்னா தூக்கி விடுங்க. அந்த அடிப்படையில் ஒரு திறந்த மனதோடு சிந்திச்சு பாருங்க. நபிகளார் காலத்தில் தர்கா வழிபாடு இல்ல, கத்தம் இல்ல, மௌலிது இல்ல, தட்டு தகடு நம்பிக்கை இல்ல, மூட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் நபிகளார் உண்டாக்கல, அழித்தார்கள். அப்படி அழிக்கப்பட்ட செயலை நீங்கள் உண்டாக்குகிறீர்கள். நபிகளார் பேரை சொல்லி உண்டாக்குறது எவ்வளவு பெரிய பாவம், வழிகேடு, வரம்பு மீறுதல். அதே போல இப்ப ரமலானுடைய மாசத்துல பாருங்க, நபிகளார் சொல்லாத பாங்க இவங்க சொல்றது அதிக பிரசங்கித்தனம். நபிகளார் சொல்ல சொன்ன பாங்க இவங்க இருட்டடிப்பு செய்யறதும் அதிக பிரசங்கித்தனம். ரமலானுடைய மாதத்துல சஹருடைய வேளையில அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் 2 பேரை நியமிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒருத்தர் சஹர் பாங்கு சொல்லுவார், ஒருத்தர் ஃபஜ்ர் பாங்கு சொல்லுவார். ரசூலுல்லாஹ் ஏன் இந்த குரல் வேறுபாடை காட்டுறாங்க? ஒரு பாங்க கேட்கும் போது இது சஹர் பாங்கு, சாப்பிட ஆரம்பிச்சுக்குங்க. அடுத்த பாங்கு கேட்கும்போது நிப்பாட்டிக்கங்க, முடிஞ்சது அதோட டைம், ஃபஜ்ர் பாங்கு என்று ஏன் நியமிச்சாங்க? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய பாங்கு அறிமுகப்படுத்தினாங்களே, அந்த பாங்கு அறிமுகத்தை உலகத்திலே பல நாடுகளில் இருக்கிறது, இந்தியாவில் இல்ல. நீங்க மூடி மறைத்தீர்கள். கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தௌஹீத் ஜமாத் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இதை பார்த்த உடனே ஆகா இவன் 3:30க்கே பாங்கு சொல்லிட்டான்னு நினைக்கிறிய? இப்படி ஒரு பாங்குக்கு நபி வழியில இடம் இருக்கா இல்லையா? நீங்கள் அந்த பாங்க சொல்ல மறுக்கிறீங்க. கேட்டா என்ன பண்றது? நாகூர்னிஃபா பாட்டை போடுறீங்க, சகர் கமிட்டிங்கிற பேர்ல சினிமா பாட்டை எல்லாம் மெட்டெடுத்து பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. தெரு தெருவா போய் பாய்மார்களே சகர் நேரம் வந்து விட்டதுங்கிறீங்க. அதுக்கு பாங்க சொல்லுங்க, அதுலவா நபி வழி? அப்ப நபி வழியை பின்பற்றுவர்கள் யாருன்னு தெரியுதா? ரமலானுடைய மாதம் வருகிறது, இரவு நேரத்தில் பள்ளிவாசலை அலங்கரித்து 20 ரக்காத் தொழுது கொண்டிருக்கிறீர்களே தராவி என்ற பெயரால், இதை நபிகள் நாயகம் காட்டினார்களா? அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் காட்டினாங்களா? இல்லையே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு மார்க்கத்தின் முன்னோடி அல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த சமுதாயத்தில் இல்லை. அது நபிகள் பெருமகனார் காலத்திலே ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 8 ரக்காத்து தான் இரவு தொழுகை. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் 10 தொழுதாங்க.
சில நேரங்களில் 12 தொழுதாங்க, சில நேரத்தில் 6 தொழுதாங்க, 1 ரக்காத்தோ 3 ரக்காத்தோ 5 ரக்காத்தோ வித்திரு தொழுதாங்க. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? 20 ரக்காத்தை உண்டாக்கினீர்களே, எங்கிருந்து எடுத்தீர்கள்? இது எங்க இருக்குது? முதல்ல யார் உண்டாக்கியது? எல்லாத்துக்கும் ஒரு பதிலை சொல்வீர்கள். எங்களுக்கு இஸ்லாம் என்றால் குர்ஆன் ஹதீஸோடு சேர்ந்து கண்ணியமிக்க 4 இமாம்களில் ஒரு இமாமை பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பிரிவினை உண்டாகிறது. ஷாஃபி மதுகபு, ஹனஃபி மதுகபு. சில ஊர்களில் ஷாஃபி மதுகபு ஹனஃபி மதுகபுக்கு வித்தியாசம் தெரியாது. ரோட்டுக்கு இந்த பக்கம் ஃபுல்லா ஹனஃபி, ரோட்டுக்கு இந்த பக்கம் ஃபுல்லா ஷாஃபி. அதுக்கு என்ன பேர் வச்சுக்குவாங்க? அத்தா கூட்டம் வாப்பா கூட்டம். வாப்பான்னு சொல்றதெல்லாம் ஷாஃபி. நீங்க கடலோர பகுதியில் உள்ள எல்லா மக்களும் அவங்க தகப்பனார வாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா ஷாஃபி முகல்ல அதெல்லாம் அதிகம். ஹனஃபி பக்கம் இருக்கிறவங்களாம் அத்தான்னு கூப்பிட்டுக்குவாங்க. அந்த பகுதியில் அந்த தாக்கம் ஜாஸ்தி. அப்போ வாப்பா அத்தான் பேரு. சில நேரத்தில் ஒரு ஊர்ல 2 ஜமாத் தனித்தனியா இருந்துச்சுன்னு வைங்களேன், ஷாஃபிக்காரங்க அங்க போய் தொழுதுக்குவாங்க, ஹனஃபிக்காரங்க இங்க வந்து தொழுதுக்குவாங்க. இஸ்லாம் ஒன்று, நபிகளார் ஒருவர், குர்ஆன் ஒன்று. ஆனா கொள்கை ஷாஃபி வேற ஹனஃபி வேற. பிரிச்சது யாரு? நீங்க தான் ஜமாத்தா, ஒற்றுமைக்கு சொந்தக்காரர்களா? நீங்க பிரிச்சு வச்சிருக்கிறீங்க. இதுல ஒரு வேளை சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, ஒரு ஊர்ல ஒரு தொழுகை நடக்க போகுது, ஒரு திடல் தான். ஷாஃபி ஹனஃபி சேர்த்துட்டாங்கன்னா ஒரு அறிவிப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். அத்தா கூட்டத்துக்காரர்கள், ஹனஃபிக்கு அத்தா கூட்டத்துக்காரர்கள் கையை தூக்க வேண்டாம், வாப்பா கூட்டத்துக்காரங்க கையை தூக்கிக்கிங்க. எதுக்கு? அட்டண்டன்ஸ் போடுறதுக்கா? அதிகப்படியான தக்பீர்கள்ல கையை தூக்குறது. அத்தா கூட்டத்தார்களுக்கு 3 3 6, பாப்பா கூட்டத்துக்கு 7 5 12. இது எங்கிருந்து இந்த மார்க்கத்தை உண்டாக்குனீங்க? நண்டு சாப்பிட்றது ஹலாலா ஹராமா? வாப்பா கூட்டத்துக்கு ஹலால், அத்தா கூட்டத்துக்கு வெறுக்கத்தக்கது. இப்படி இப்படி மார்க்கத்தை கூறு போட்டதும். தங்க கட்டிக்கு சக்காத்து இருக்குதா இல்லையா? அத்தா கூட்டத்துக்கு இருக்குது. அபூ ஹனீஃபா மதுகப்படி, ஷாஃபி மதுகப்படி தங்க கட்டிக்கு இருக்குது. சரி, தங்க நகைக்கு இருக்குதா? அது அத்தா கூட்டத்தின்படி இருக்குது, வாப்பா கூட்டத்தின்படி இல்லை. ஏன்? அது வேறையா மாறி போச்சு, கட்டிக்கு தான் சக்காத்து அப்படின்னு போட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட சட்டங்களில் குளறுபடிகளை உண்டாக்கி ஃபித்ரா கொடுக்க வேண்டும். அத்தா கூட்டம் 1 கிலோ 400 கிராம் கொடுத்துங்க, வாப்பா கூட்டம் 2.5 கிலோ கொடுத்துங்க. இப்படி பிரிச்சுக்கிட்டீங்களே. மார்க்கத்தின் பெயரால் இப்படி பிரிவினை உண்டாக்கி விட்டு உங்க பேர் என்ன? சுன்னத்து வல் ஜமாத், ஒற்றுமைக்கு சொந்தக்காரர்கள். நாங்க என்ன பண்றோம்? இந்த ஜமாத்தில் சேர்ந்தவர்கள் நிலை என்ன? இவர்கள் ஒரு காலகட்டத்தில் வேற மார்க்கத்தில் இருந்திருப்பார்கள், கடவுள் கொள்கையில மாறுபட்டு இருந்திருப்பார்கள், இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். ஏற்றத்தால் இருந்திருக்கும். லப்பை என்றும் தக்னி என்றும் ராவுத்தர் என்றும் ஏற்றத்தால் இன்றைக்கு மறந்திருப்பார்கள். அந்த காலத்துல ஒரு கட்டத்துல லபைய பிடிக்காது, ராவுத்தருக்கு பிடிக்காது, லவ வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டோம்ன்றாங்க. அவ்வளவு வேறுபாடு. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உண்டாய் இருக்கிறது. ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் கொள்கையால். அன்றைக்கு ஷாஃபி ஹனஃபி நீங்க பிரிச்சீங்க 2. இன்னைக்கு ஷாஃபி கிடையாது, ஹனஃபி கிடையாது. நபி ஒளி வா, நபி யாரை பின்பற்ற? ஷாஃபியா ஹனஃபியா? 2 பேருக்கும் தலைவர் இருந்தாரே, அந்த நபியை நாங்க பின்பற்றுவோம். ஏன்? நபிகள் பெருமகனார் தான் இந்த உலகத்திற்கு தூதர் அனுப்பப்பட்டார்கள். ஷாஃபி ஹனஃபி இல்ல. குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயுமே இந்த இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படல. மிக தெளிவாக இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்னென்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். மா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன். இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஐயக்கூனலஹுமுல் ஹீரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் அதற்கு மாற்று கருத்து பேசுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. மிக தெளிவாக இறைவன் சொல்லிவிட்டான். மார்க்கத்தை முடிவெடுப்பவர்கள் அல்லாஹ், அல்லாஹ் சொல்லி தூதர். இந்த 2 பேரை தவிர அல்லாஹ்வுக்கு பிறகு, அல்லாஹ் உத்தரவிட்டு, அல்லாஹ் வழிகாட்டி, தூதர் சொன்னதற்கு பிறகு மாற்று கருத்து சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. நீங்கள் மாற்று கருத்து பேசிவிட்டு சுன்னத்து வல் ஜமாத் என்கிறீர்களே, இது நியாயமா? உங்களுடைய சொல்லில் என்ன வருகிறது? 5 வேளை தொழுகை முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறதே. சுபுவுக்கு முன் சுன்னத்து இருக்கு, பின் சுன்னத்து இல்ல. லுகருக்கு முன்னாலும் பின்னாலும் சுன்னத்து இருக்கு, தொழுகைகள் இருக்கு. அசருக்கு முன் சுன்னத்து இருக்கு, பின் சுன்னத்து இல்ல. மகரிபுக்கு முன் சுன்னத்தும் இருக்கு, பின் சுன்னத்தும் இருக்கு. தொழுதீர்களா? மகரிபுடைய பாங்குக்கு பக்கத்தில் இக்காமத் எப்பொழுது உடன் என்று போட்டு வைத்திருக்கிறீர்கள். நபிகளாருடைய சொல் என்ன? சல்லு
கப்லல் மக்ரிபி ரக்அத்தைன் இன் ஷிஅ்தும். நீங்கள் விரும்பினால் மக்ரிபுக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். ஹதீஸ் இருக்கா இல்லையா? நீங்கள் சுன்னத்தை பின்பற்றுபவராக இருந்தால் இந்த சுன்னத்திற்கு எங்கே வழிவிட்டீர்கள்? காட்டுக பார்ப்போம். இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தினுடைய பள்ளிவாசல்கள்ல, பெருநாள் திடல்கள்ல, போராட்ட களங்கள்ல பெண்கள் வந்து சாரை சாரையாக குவிகிறார்கள். உடனே பார்த்தீர்களா, இது யூத கலாச்சாரம். பெண்களை போக பொருளாக்குகிறார்கள். பெண்களை கூட்டத்திற்கு கூப்பிடுகிறார்கள். பள்ளி வாசலில் கூடுகிறார்கள். சர்ச்சில் தானே கூடுவார்கள், பள்ளியிலுமா கூடுவார்கள். இதெல்லாம் ஒரு லாஜிக். என்னமோ நாங்க புதுசா உண்டாக்குன மாதிரி. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்ன? அவர்களுடைய மனைவிமார்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் சுபுகுடைய தொழுகையில் பள்ளிக்கு போனார்கள். சுபு ஜும்மா இல்லைங்க, சுபுகுல போனார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சுபுகுடைய நேரத்தில் பள்ளிக்கு வந்திருக்கிற சில பெண்களின் முகம் எங்களுக்கு தெரியாது, இருட்டின் காரணத்தினால். கொஞ்சம் வெளிச்சம் வந்தா மூஞ்சி யார் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். இருட்டு கருகுமுன்னு இருக்கும். நாங்க சுபுகுடைய நேரத்தில் சில நேரத்தில் அப்படி இருக்கும். அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க. சுபு தொழுகைக்கு பெண்கள் போனார்கள். நாங்க ஜும்மா தொழுகை கூப்பிட்டா பெரிய கலவரம். இப்ப பார்த்தீர்களா, போக பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி அனில் மஸாஜிதில்லாஹ். பெண்களை அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்களுக்கு வருவதை தடுக்காதீர்கள். நீங்கள் தடுத்து கொண்டு சுன்னத்துன்னு பேசுகிறீர்களே, இது நியாயமா? இந்த வரம்பு மீறிய காரியத்தை காலையிலே பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி பாருங்க, சுபு தொழுகைக்கு பாங்கு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சொல்லணும்? இக்காமத்து சொல்ல போகணும். இடையில ஒரு அறிவிப்பு வரும், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். இது மட்டும் தனியா, இதை நபிகள்லாம் இப்படி உண்டாக்கல. இது ஒரு குட்டி அலாரம். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படிம்பாங்க திடீர்னு. இது ஒரு புது பாங்கு மாதிரி இடையில ஒன்று அறிவிப்பு. இது ரசூலா காட்டி தரலைங்க, இவங்க உண்டாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு, பாய்மார்களே பள்ளிக்கு விரைந்து வாருங்கள், ஆண்களே பள்ளிக்கு விரைந்து வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், பெண்களே வீட்டிலேயே தொழுதுக்குங்க, வந்துடாதீங்க. காலையிலேயே வேண்டாம். நபி வழிக்கு மாற்றமா நபிகளாருடைய கட்டளையை வந்து எதிர்த்து எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. அதை இது ரசூலா சொன்னாங்களா? இப்படி சொல்லக்கூடிய யாராவது தன்னுடைய மனைவிமாரை கூட்டிட்டு அஜுக்கு போறீங்களே, கொஞ்சம் செஞ்சு பாருங்க. அந்த காபத்துல்லா உலகத்துல ஆதம் நபியால் கட்டப்பட்ட முதல் ஆலயம், அங்கேயே பெண்கள் போனாங்க. அது வந்து அஜ்ஜு, அது உம்ரா, 2 பேரும் கடமை. கூட்டிட்டு அப்ப மஸ்ஜித் நபவிக்கு ஏன் கூட்டிட்டு போறீங்க? அது வந்து நபி கட்டினது. அப்ப நீங்க நபி கட்டின பள்ளியிலேயே பெண்களுக்கு அனுமதியை கொடுத்துட்டு உலகத்துல எந்த பள்ளியிலேயே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? இது என்ன நியாயம்? யோசிச்சு பாருங்க. இதான் நபி வழியா? இதான் நீங்க சுன்னத்துவாதிகளா? கேட்டா என்ன பண்றது? போராட்டத்திற்கு போகிறார்கள். அடடா, பெண்கள் பொத்தி வைக்கப்பட வேண்டிய மாணிக்க முத்துக்கள் அல்லவா? முத்துக்கள் தான். ஆனால் போராட்ட களத்துக்கு வந்த என்ன குற்றமா? நபிகளார் காலத்தில் இது நடக்கலையா? உயிரையே பணயம் வைத்து நடந்த ஜிஹாத் இருந்தது, போர்க்களங்கள் இருந்தது. அங்கே சஹாபிய பெண்கள் வந்தார்களா இல்லையா? நபி தோழர்கள் காயப்பட்டால் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை, அவசர முதலுதவி செய்வதற்காக அந்த பெண்கள் வரவில்லையா? இந்த போராட்டத்தில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்று ஒரு மிகப்பெரிய சமுதாயம் ஒரு உரிமைக்காக வந்து நிற்கிறது என்று சொல்லிவிட்டு கலைந்து விடும். அங்க உயிரே போயிடும். உயிர் மட்டுமா, எதிர் நாட்டை சார்ந்தவன் கடத்திட்டு போயிடுவான், அடிமையாக்கிடுவான். எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது. அதற்கு நபிகளார் அனுமதித்தார்கள். தன் மனைவிமார்களில் ஒருவரை கூப்பிட்டு போனார்கள். இவங்க சொல்றாங்க பெண்கள் வெளியே போக கூடாது. வேற மார்க்கெட்டு போலாமா? அது போகலாம். பார்க்க போலாமா? அது போகலாம். சுற்றுலா? அது போகலாம். போராட்டம்? அது போகக்கூடாது. ஏன்? தௌஹீத் ஜமாத்காரன் நடத்துறான். பிரச்சனை அதுதான். இப்ப எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி பார்த்தீங்களா? இதே பெண்கள் இவர்கள் என்ன செய்து வைத்திருந்தார்கள் இத்தனை ஆண்டு காலமா? பள்ளிக்கு வாங்க ஆண்கள் சொர்க்கத்தை நோக்கி, பள்ளிக்கு வாங்க நரகத்தை நோக்கி பெண்கள் தர்காவுக்கு போகணும்னு விட்டாங்க. அங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு? ஆண்களும் பெண்களுமாக அங்கே போய் இருந்தார்களே, தர்கா வழிபாடு என்ன நடத்தி கொண்டிருந்தார்கள்? ஆர்கெஸ்ட்ரா நடத்துவதும், கூத்தாட்டம் நடத்துவதும், விடிய விடிய சினிமா பாடல்களையும் கச்சேரிகளையும் நடத்துவதும். எல்லாரும் வாங்க, ஏதோ ஒரு பொம்பளை பேரை போட்டு இந்த பொம்பளை பேர்ல மிகப்பெரிய ஆடல் பாடல் கச்சேரி இருக்கிறது, வந்து வழிமார்களுடைய புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க. இதை சொல்றது வெக்கமா இல்லை?
இப்போதைக்கு தர்கா ஜமாத் பேர வேண்டும் எல்லாம் நரகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏஜென்ட்டுகள், நரகத்தின் பாதுகாவலர் ஏஜென்ட்டுகளா இருந்து கொண்டு மக்களுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய விளம்பரதாரர்களாக செய்து கொண்டிருக்கிறார்களே, இதான் இஸ்லாமா? அப்ப இவ்வளவு மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை செய்து கொண்டு இஸ்லாம் என்றால் என்னவென்று இந்த மக்கள் சிந்தித்து விடக் கூடாது என்பதற்காகவே மூடி மறைத்தீர்கள். திருக்குரானா படிக்க கூடாது. எப்ப? கிட்டத்தட்ட திருமறை குரான் இப்பொழுது ஒரு 20 ஆண்டுகளாக தௌஹீத் ஜமாத் சார்பில் ஒரு மொழிபெயர்ப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. பிஜே அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் வைங்க. இதற்கு முன்னால் ஜான் ட்ரஸ்ட் இருந்துச்சு. அதற்கு முன்னால் அன்வாருல் குரான் வந்துச்சு. 1950களுடைய நெருக்கத்தில் வந்துச்சு. என்ன பண்ணாங்க? குரானை மொழிபெயர்ப்பு செய்தவர்களுக்கு காஃபிர் ஃபத்வா கொடுத்தாங்க. 50 பேர் காஃபிர்ண்டாங்க. ஏன்? அது அரபுல தான் இருக்கணும், தமிழ் இருக்கவே கூடாதுன்னாங்க. அந்த அளவுக்கு கோபம் வெளி உலகத்துக்கு வந்துருச்சா? அவங்கவுங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதோட என்ன ஒழியுது? தர்கா ஒழியுது, தட்டு ஒழியுது, தகடு ஒழியுது, கத்தம் ஒழியுது, மௌலுது ஒழியுது. இஸ்லாத்தின் பெயரால் ஆலிம்சாக்கள் வயிற்று பிழைப்புக்கு சம்பாதிப்பதற்கு உண்டாக்குன எல்லாம் ஒழியுது. கடைசியில் ஆலிம்சாவுக்கு வருமானம் ஒழியுது. அதோட கோபம் வந்துருச்சு. பார்த்தீர்களா? குழப்பவாதிகிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி திருமறை குரானை இன்றைக்கு கொண்டு வந்து ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறதே, மறந்து விட்டீர்களா? ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு பள்ளிவாசல் பயங்கரமான பிரச்சனை. ஊரை கூட்டிட்டாங்க. எதுக்கு பிரச்சனை? யாரோ போர்டுல திருக்குரானை பொருளுணர்ந்து படிங்கள்னு போட்டானா. பெரிய பிரச்சனை. ஊரை கூட்டான்றாங்க. முத்தவள்ளி என்ன படிங்கள் எப்படா சொல்ல? ஓதுங்கள் தானே அதை சொல்லணும். அது அரபி, ஓதிட்டு போய்கிட்டே படிச்சிடாத அப்படின்னாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பேரருள் ஒரு காலம் இருந்தது. பள்ளிவாசல் எப்படி இருக்கும்? பச்சை பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு 4 மினாராவை வச்சு பள்ளிவாசல்ங்கிற அடையாளத்தோட முடிஞ்சா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் சின்ன தர்காவையும் குட்டி தர்காவையும் வச்சுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு உள்ள போனீங்க வைங்க, நமக்கு இருக்கிற பிரத்யோக அடையாளங்கள் என்ன? ஒரு பெரிய ஹவுல் இருக்கும், 4 மீனை தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க, பார்ப்போம், நல்லா இருக்கும். நேராக உள்ள போவோம், ஆச்சரத்து பார்ப்பார், 2 அடியை போடுவார், அடி பார்த்த சொல்லி கொடுப்பார், போயிடுவோம். அப்புறம் அஜரத் இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு வருவார் எதையாவது ஓதுறதுக்கு. சரியா? இப்படி தொடர்பு இருந்துச்சு. பள்ளிவாசலுக்கு போனோம்னா என்ன இருக்கும்? எங்கேயாவது ஒரு குரான் வசனம் இருக்குமாங்க? இருக்காது. கேலண்டர் இருக்கும். என்ன கேலண்டர்? எதையாவது ஒரு பீடி கட்டு இருக்கும். அதெல்லாம் உண்டாக்கணும் நம்மால் தானே. அந்த வியாபாரம் பண்ணவன் 10ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், கடாமா இருக்கு, செய்யது பீடி, எல்லா பீடி கட்டுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பள்ளிவாசலுக்குள்ள ஒரு கேலண்டர் கொடுத்துருவாங்க. பள்ளியில் அதுவும் இருக்கும் ஒரு வாரத்தில். இது பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கறது கூட தெரியாது, வச்சிருப்பாங்க. அந்த கேலண்டர் தாளில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பள்ளி விழும் பலன் இருக்கும், ராகு கேது இருக்கும், யமகண்டம் இருக்கும், சுப முகூர்த்தம் இருக்கும், வேற என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அரசு விடுமுறை நாட்கள் இருக்கும். இப்படி இருந்துச்சு. அப்படியே நேர கடந்து போய் ஒழு செய்யற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒழு உடைய துவான் இருக்கும் ஒரு 4 வரியில. இதை ரசூலா சொல்லி தரல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தூக்கு இருக்கும். நமக்கு அடுத்து மௌத்தா போன பிறகு தூக்கிட்டு போறதுக்கு, உங்களுக்கு தொழுகையை நடத்தும் முன் நீங்கள் தொழுதுகொள். இதுதான் எல்லாரும் கேள்விப்பட்ட நல்ல வாசகம். ஆனா ஹதீஸ்ல இல்லை. இவங்களா சிந்திச்சு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூமுக்குள்ள போனோம்னா 4 பீடி கட்டு கீழே கிடக்கும், மேலே புகை பிடிக்காதீர்கள் இது இருக்கும், வேற ஒண்ணுமே உள்ள இருக்காது. இந்த நிலையில்தான் எந்த விதமான இஸ்லாமிய வாடை இல்லாமல் இருந்த ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில திருமறை குரான் வருகிறது. இன்னைக்கு என்ன? புத்தகங்கள்ல திருமறை குரான், பேச்சுக்கள்ல திருக்குரான், கேலண்டர்களை திருக்குரான், சொல்லுகிற ஆதாரங்களை திருக்குரான், கட்டுரைகள்ல திருக்குரான், நாங்க வைக்கிற வாதங்களை குரான், எதுவா இருந்தாலும் குரான் இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? கேள்வி கேட்ட சிந்தனை பிறந்திருக்கிறது. இன்றைய சமுதாயம் குரானோடு தொடர்புடையவர்களாக மாறி இருக்கிறார்களே. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இவ்வளவு காலமாக ஆலிம்சா என்று படிக்கிற படிப்பு இருக்கிறதே, அதை எப்படி உண்டாக்கினார்கள்? இஸ்லாமிய மார்க்கத்தையே இவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம இந்த ஆலிம்சா படிப்பையும், ஒரு கண்ணியமான படிப்புங்க அது, இந்த மார்க்கத்தை படித்து மார்க்கத்தை மக்கள்கிட்ட போய் சொல்றது இருக்குதே, இது ஒரு கண்ணியமான ஒரு செயல். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ்வின் பால் மக்களை அழைத்து நற்காரியங்கள் புரிந்து நானும் முஸ்லிம்களில் ஒருவன்கிறானே, அவனை விட அழகாக பேசுபவன் யார்? உலகத்திலேயே மிக அழகாக பேசுபவன் யார்? இவன் தான் அதுல ஃபர்ஸ்ட்ங்கிறான். அவ்வளவு அழகான ஒரு பணி, அழைப்பு பணி.
அதை செய்யக்கூடியவர்கள் அழகான பணியை மேற்கொள்கிறார்கள் என்கிற ஒரு கண்ணியமும் சிறப்பும் இந்த சமுதாயத்துக்கு வந்ததா? ஆலிம் சான்னாலே ஒரு பரப்பையன், பங்கர பையன், பக்கீர் பையன் மாதிரி நினைத்தார்களே. எப்படி பார்த்தார்கள்? பிச்சைக்காரனை விட கேவலமாக பார்த்தார்கள். மூஞ்சியை பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க. அலிம்சா வாங்க, அலிம்சா, அஸ்லாம் வலைக்கும் அலிம்சா, நீ எல்லாம் என்ன நம்ம வேலைக்கு வச்ச ஆள் தானங்க. ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கும் பொழுது ஆலிம்சாவுக்கு வருமானம், களிமா சகாதா இன்னும் 2 சாகாதான்னு காத்துக்கிட்டு இருப்பாரு. ஜனாசா வச்ச பிறகு எல்லாரும் சில்லற காசு தூக்கி போடும்போது அந்த எரிப்பான்ல வெட்டியான் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி இவருக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஆளுக்கு 5 5 10 கொடுத்து கத்தத்தை ஓதி இருப்பாங்க. இவருக்கு அன்னைக்கு ஒரு வருமானமா இருக்கும். இப்படி கேவலமான பிழைப்பாக்கி நம்ம பிள்ளைங்களை மிரட்டுவாங்க. எப்படி? ஏய் பூச்சாண்டு வருது, ஏய் நல்லா சாப்பிட்டு, இல்லாட்டி அவன்கிட்ட கொடுத்துருவேன், இவன்கிட்ட கொடுத்துருவேன் நினைக்கிற மாதிரி ரொம்ப பேசுனா இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவனை மதரசாக்கு தான் அனுப்பி வைக்கணும். குற்ற பரம்பரையினர் உருவாகிற ஒரு இடமாக்கி வச்சிருக்கிறாங்க. வீட்டில் ஒருத்தன் களிபட்டவராக இருந்தவங்க சேட்டை பண்ணுறான், பயங்கரமான இவனை எல்லாம் மதரசாக்கு அனுப்பினாதான் உருப்பிடுவான். யாரு? அங்கே போய் நார் அடிக்கிறதுக்கு. ஒன்று இப்படி வீட்டில் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குறான்ல, அவனெல்லாம் உலக படிப்பு, எவன் மரமண்டையா கிறுக்கம் பைத்தியக்காரமா இருக்கானோ இவனை கூட மதரசா சேர்த்துட்டுருவோம் அப்படின்றது. இந்த மாதிரி எல்லாம் சேர்த்த கட்டத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? இதில் சில கொஞ்சம் புத்தி சுவாதீனம் குறைவான பசங்களாக இருப்பாங்க. கெட்ட பசங்கள் இல்லை, நல்ல பசங்க தான். அதாவது பையனுக்கு வயசு 14, ஆனால் அவனுடைய செயல் 9 வயசுன்னு வைங்க, அந்த வளர்ச்சி. ஆனால் 9 வயசுனுடைய வேலையெல்லாம் கரெக்டாக செய்வான். ஆனால் இவனுக்கு வயசு 14 இருக்கும், மூளை வளர்ச்சி. அவனையெல்லாம் என்ன செய்யறது? மாசால சேர்த்துட்டு இருந்து அவன் சேரலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சிந்திப்பார்கள். கொஞ்சம் நாள் எடுக்கணும், அவ்வளவுதான். ஆனாலும் யாரை மாசால சேர்க்க மாட்டான்? நல்லா படிக்கிறவனை, கட்டுப்பாடா இருக்கிறவனை, ஒழுங்கா நடக்கிறவனை, நீ சரியான மார்க்கத்தை சொல்றாங்கிறவனை சேர்க்க மாட்டான். அதையும் தாண்டி நம்ம சமுதாயத்தில் யாரையாவது மதரசால சேர்க்கிறதா இருந்தா, குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மையா இருக்கும்ல, ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி, அவன் கொண்டு வந்து சேர்ப்பான். நல்ல பிள்ளையா இருந்தாலும் போய் சேர்த்துருவான். ஏழ்மை பணக்கார வீட்டு பிள்ளை சேர்க்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு. இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்துடைய மூத்த அறிஞர்களா இவ பிஜே, ஷம்சுல்லா ரஹ்மானி இவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பசங்களை அந்தைய நேரத்தில் எந்த மதரசாலையாவது படிக்க அனுப்புனாங்கன்னா படிக்க அனுப்பவே இல்லை. இப்போ அனுப்பாங்கன்னா அனுப்பலாம். ஏன்? இன்னைக்கு இந்த ஆலிம் படிப்பு என்பதும் மக்கள்கிட்ட செய்கிற பிரச்சாரம் என்பதும் கண்ணியமானதாக இன்னைக்கு பார்க்கப்படுது. அன்னைக்கு கேவலமா பார்க்கப்பட்டுச்சு. அதை கொண்டு வந்து மதரசால சேர்த்த உடனே அங்க இருக்கிற மதரசா வாத்தியார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவனை ஒரு குற்ற பரம்பரை மாதிரி 50 பேர் மொட்டை அடிச்சுட்டுருவாங்க, 50 பேர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டுருவாங்க. அதே மாதிரி அடிமை சாசனமா வந்துட்டு போவான். வாயை திறக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, இப்படியே உண்டாக்குவான். இந்த மாதிரி உண்டாக்கி விட்டு ஒரு பள்ளிவாசல சேர்ப்பார்கள். அவனுக்கு வேற எந்த பார்ட் டைம் ஜாப் இருக்காது. உனக்கு என்னப்பா தொழில்? பள்ளிவாசல சம்பளம் உங்களுக்கு 1000 2000 ரூபா தாங்க, ஊரில் நிறைய மௌத்தையாத்தெல்லாம் இருக்குது, உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அதில் கொஞ்சம் காசு கிடைக்கும், அதோட முடிவு எடுத்துருவார். அதே போல் சில பணக்கார வீட்டு பசங்க வருவாங்க, என் பிள்ளைக்கு நீ வீட்டுக்கே வந்து மதரசா ஓதி கொடு, ஓதி கொடுக்குறேன், அதுக்கு மாசம் இதை வாங்கி. இந்த மாதிரி காசை வாங்கும்போது அவர் எப்படி சத்தியத்தை சொல்லுவார்? நாங்கள் மதரசால படிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் ஓடோடி வந்தார், வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாரு. திடீர்னு நைட்டு ஒரு இஷாவில் வந்து, இந்த ஊரில் நான் இமாமா ஒரு பக்கத்தில் ஒரு சுன்னத் ஜமாத் பள்ளியில் இருந்தேன், வட்டியை பற்றி இன்னைக்கு ஜும்மால பேசிட்டேன், முத்தவள்ளி வட்டி முதலாளியா இருக்கிறாரு, என்ன சீட்டை கிழிச்சு அனுப்பிட்டாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி துவா செஞ்சுட்டு நீங்களும் நேர்வழி பெற்று நல்ல மார்க்கத்தை போய் தைரியமா சொல்லுங்க மக்களேன்ட்டு போயிட்டார். அவரு வேதனைப்பட்டு. இவங்க நல்ல மார்க்கத்தை சொல்ல வந்தாலும் சொல்ல விடாம தடுக்கிற மக்கள் இருக்கிறார்கள். சில பணக்கார உட்கார்ந்துட்டு இருப்பான், அதை சொல்லாத, இதை சொல்லாத, அதை பேசாத, இதை பேசாத என்று ஜிப் பண்ணி விட்டு சென்சார் ஆக்கி விட்டுருவான். அதோட மார்க்கம் மூடி மறைக்கப்பட்டுருச்சு. எங்க போய் சேர்ந்துச்சு? என்றைக்கு திருமறை குர்ஆனுடைய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சோ பார்க்கறாங்க, இது நபி வழி, இது நபி வழி, இது நபி வழி, இது குர்ஆன்ல இருக்கு. இத்தனை நாள் இவர்கள் சொல்றது குழப்பம் இல்லை, இதான் தெளிவு, இதான் சரி, இதான் சத்தியம் என்பதை உணர்ந்து உணர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சாரை சாரையாக வந்து புகுந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது போன்ற மாவட்டங்கள், கடலூர் மாவட்டமா இருக்கட்டும், பட்டாம்பாக்கத்தில் இருந்துச்சு கொஞ்சம் நஞ்ச சிந்தனை, அதே மாதிரி நெல்லிக்குப்பத்தில் இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரத்தில் இருந்துச்சு, அங்க பக்கத்தில் போனீங்கன்னு சொன்னா நாகப்பட்டினத்தில் இருந்துச்சு, காரைக்காலில் கொஞ்சம் இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு மெருகூட்டப்பட்டு பெருசாவது?
அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000த்திற்கும் நெருக்கமான ஜும்மா மர்கஸ்கள் உண்டாகி லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வார ஜும்மா தொழுகையை, ஒவ்வொரு நாள் அன்றாட தொழுகையை, ஒவ்வொரு தொழுகை முறையை நபி வழியில் தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. எதனால்? இந்த தௌஹீத் வழியை, இந்த திருக்குரான் நபி வழிதான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் என்று மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்ததினால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் மெருகூட்டி இருக்கிறான். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இந்த விழிப்புணர்வு சுன்னத்துவல் ஜமாத்து மக்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்லிக் கொண்டிருப்பது காரணம் என்ன தெரியுமா? அந்த சபையிலும் அந்த கூட்டத்திலும் பல நல்லவர்கள் இருப்பார்கள், இந்த உண்மையை தெரியாதவர்கள் இருப்பார்கள். ஆனா இவ்வளவு நினைச்சுக்கிட்டமே, இப்படி எல்லாம் இவங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டமே, இதுதான் உண்மையா என்று நினைத்திருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்கள் கூட நேர்வழியில் நுழைவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பாக இந்த கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் திறந்த மனசோடுங்க ஒரே ஒரு அளவுகோலை புரிஞ்சுக்குங்க. என்ன அளவுகோல் தெரியுமா? நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆதாரங்களை எடுத்து காட்டிட்டோம். யார் அசத்தியத்தில் இருக்கிறானோ அவனுக்கான அடையாளம் அவன் ஆதாரம் சொல்ல மாட்டான். இரண்டாவது, அசத்தியவாதிக்கான அடையாளம் நேரடியா எங்களோடு சத்தியவாதியோடு மோதுவதற்கு பேசுவதற்கு வரமாட்டான். அப்படியே வந்தாலும் நிலைக்க மாட்டான். இதுதான் அளவுகோல். பாருங்க, நீங்க போய் கேளுங்க. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இந்த ஜமாத்திற்கு பலரும் வந்தார்கள், கொள்கை ஏற்று இன்றைக்கும் பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். எதனால்? எங்களுடைய பயான கேட்டு அடரா அழகா இப்படி வரல. எப்படி வந்தார்கள்? குர்ஆன் ஹதீஸை உரசி பார்த்து வந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு மதரசாவிலே படிக்கிற ஒரு ஆலிம் மதரசா படிப்பை முடித்துக்கொண்டு அந்த கட்டத்தில் இருக்கிற பொழுது அங்கே ஒரு ஆசிரியர் சொல்கிறார், ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் அதே பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும் என்று ஒரு ஹதீஸையாவது காட்டுங்க என்று தௌஹீத் ஜமாத்துக்காரங்க சவால் விட்டுருக்கிறாங்க. இப்ப நம்ம ஜமாத்துடைய கொள்கை என்னன்னா, அனைத்திற்கும் ஜக்காத்து கொடுக்கணும். ஷாஃபி அனஃபி மதுகப் மாதிரி வீட்டுக்கு இல்ல, வீட்டில் உள்ள பொருளுக்கு இல்ல, தங்கத்துக்கு நகைக்கு இல்ல, இந்த மாதிரிலாம் கிடையாது. அத்தனைக்கு கொடுக்கணும். ஜக்காத்து உனக்கு கடமை ஆயிட்டா நீ அந்த நேரத்திலிருந்து ஜக்காத்து கொடுக்கிற கடமை நிறைவேற்றணும். இந்த மாசம் சம்பாதிக்கிறியா, ஜக்காத்தை கொடுத்துட்டு மற்ற வேலையை பாரு. அடுத்த மாசம் சம்பாதிக்கிறியா, ஜக்காத்தை கொடு, மாசம் கிடைக்கிற வருமானத்தை கொடுத்துரு என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஜக்காத்தை கொடுக்க வேணாம் என்று சொல்லிவிட்டார்கள், பரப்பிட்டாங்க. அந்த சுன்னத் ஜமாத்தில் உள்ள முதல்வர், மதரசா முதல்வர் சொல்றாரு, கொடுத்த பொருளுக்கு, ஏற்கனவே ஜக்காத்து கொடுத்து விட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஹதீஸையாவது காட்டுங்கன்னு தௌஹீத் ஜமாத்துக்காரங்க கேட்டிருக்கிறாங்க. தேடுங்க அப்படின்ட்டாரு. உடனே அங்க இருக்கிற மதரசா ஆசிரியர்கள், மதரசாவுடைய மாணவர்கள், மூத்த மாணவர்கள்லாம் புக்கை தேடுன்னு தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஆலிம்சா அவங்க சொல்றது கரெக்டா இருக்குமோ, எங்கேயுமே கிடைக்கல, ஒரு இடத்துலையும் பார்த்தா கிடைக்கலையே அப்படின்னு உடனே அவர் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் நீங்க அவசரப்பட்டு முடிவுக்கு வராதீங்க, நம்ம இமாம்கள் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, மதுகபுலையாவது பாருங்க, ஹதீஸ் ஏதாவது எடுத்து போட்டிருப்பாங்க. மதுகபு புத்தகத்தை தேடுறாங்க, அந்த ஹதீஸ் உடனே காணோம். ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சு, அந்த ஜமாத்துல கேள்வி கேட்டார்ல நியாயமா, அவர் இன்னைக்கு இந்த ஜமாத்துல பிரச்சாரகர் ஆயிட்டார். இதுதான் நடந்துச்சு, இதுதான் நடக்கும். நீங்க போய் கேள்வி கேளுங்க, இப்படி செய்யறியப்பா, நெருப்பு குண்டத்துல போய் உருள்றியப்பா, நீ யார், முஸ்லீமா? முதல்ல எந்த நபிகள் நாயகம் காவி உடையை தடுத்தார்களோ அதை சால்வையா போத்திக்கிட்டு இருக்கிறே, நீ முஸ்லீமா? கேளுங்க, ஆதாரம் இருக்குதான்னு கேளுங்க, பதில் சொல்வார்களா? எங்கே உங்களுக்கு தவறு என்று தெளிவாக பட்டதோ அந்த நிமிடத்திலிருந்து அங்கிருந்து விலகிரும். நீங்க ஏன், நபிகள் பெருமகனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி, உங்கள ஒரு தீமேன்னு ஒன்ன பார்த்துட்டா உடனே கையில தடுங்க, முடியலையா ஃபபி லிசானிஹி, நாவுல தடுங்க, அதுவும் முடியலையா வபி கல்பிஹி, மனதால் வெறுத்து ஒதுங்கிருங்க. சில பேர் இருக்கிறாங்க, ஏன்பா இன்னி அங்க இருக்கிறீங்க, தெரியுது தர்கா தப்புன்னு தெரியுது, எங்க அஜர் தப்புன்றான்னு தெரியுது, இருந்தாலும் ஊர் ஒற்றுமை, இப்படி இருந்தீங்க என்ன ஆகும்? சனிக்கிழமை மீன் பிடிக்க போய் அழிந்து போன ஒரு நிலை ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. யாரா இருந்தாலும் சரி,
இந்த ஜமாத்து சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு மிக தெளிவாக ஒருத்தன் தப்பு செய்யறான், தப்பு செஞ்சிருக்கிறான்னு சொன்னா யாரா இருந்தாலும் நீங்க ஆதரிச்சிடக்கூடாது. அது எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, தூக்கி கடாசிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஊர்ல பெரிய அஜரத்தா, எப்பேற்பட்ட அஜரத்தா இருக்கட்டுமே, தப்பு செய்கிறாய், நீ திருந்துறாயா, நாங்க மற்ற நடவடிக்கை எடுக்கவா? கேளுங்க. தப்புதான், நீ என்ன சொல்ல போற? இல்ல நான் அப்படித்தான் இருப்பேன், ஓ ஊரை காலி பண்ணு, தெளிவா இருங்க. இல்ல அது செல்ல அரித்து நாசமாக்கிரும், மொத்த இஸ்லாத்தை சீர்குலைத்து விடும். நபிகள் பெருமகனா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்த வழிமுறை இதுதான். சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்று முன் சென்ற சமுதாயத்துக்கு அல்லாஹ் தடுத்தான். அப்பொழுது ஒரு கூட்டம் மீன் பிடிக்க போகிறது சனிக்கிழமை அன்னைக்கு, இன்னொரு கூட்டம் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. அவன் பிடிச்சா பிடிச்சிட்டு போறான், நாசமா போறான், இப்படி கூட இருக்கிறாங்க. அதை கண்டிக்கல, அதை எதிர்க்கல, ஏறெடுத்து பேசல. ஆனால் இப்படி மீன் பிடிக்கிற தப்பாச்சே, இது மார்க்கத்துக்கு மாற்றமாச்சே, அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறுவதாச்சேன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஓடி போய் தடுக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வ அன்ஜைன அல்லதீன யன்ஹவுன அன் சூஇன், யார் தீமையை தடுத்தார்களோ அவர்களை மட்டும் காப்பாற்றினோம். வ அக்ரக்னா, அந்த மற்றவர்களை எல்லாம் அழித்து பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றினோம்ங்கிறான் அல்லாஹ். யார? மீன் பிடித்தவர்களை மட்டுமா அல்லது கூட இருந்து அமைதியா இருந்தவர்களையுமா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒரு தீமையை நீங்கள் தடுப்பதால் உங்க ஸ்டேட்டஸ் குறைஞ்சிரும் நினைப்பீங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு தீமையை நீங்கள் கண்டிப்பதால் உங்களை 4 பேர் ஏளனமா பேசுவாங்க நினைப்பீங்க, பிரச்சனை கிடையாது, பயப்படாதீங்க. ஒரு தீமையை கண்டிப்பதால் உங்களுக்கு நிர்வாகமே கைவிட்டு போய் நினைச்சீங்கன்னா பயப்படாதீங்க. ஒரு தீமையை தடுப்பதால் ஊரே உங்களை பிரிவினைவாதி மாதிரி நினைச்சாலும் கவலைப்படாதீங்க. உண்மையை சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. இல்ல நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் ஒரு உண்மையை வெளிப்படுத்தி காட்டி, ஏண்டா இத்தனை நாள் மூடி மறைச்சேன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது அதிகபட்சம் ஒரு 200-300 பேரோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில் உள்ளவங்க, சொந்தக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், வியாபாரம் தொடரும், அதிகபட்சம் ஒரு 200-300 பேரோட பழகிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 200-300க்காக நிரந்தரமான மறுமை வாழ்க்கையை இழந்துடக்கூடாது, அந்த சொர்க்கத்தை இழந்துடக்கூடாது. தெளிவாக நூல் பிடிச்ச மாதிரி யாருடைய விருப்பு வெறுப்புக்காக நான் இல்லை, நான் இந்த இறைவனுடைய திருப்திக்காக இருக்கிறேன்னு இல்லைங்க. அப்படி நீங்கள் நினைத்தால் ஒரு மாற்றம் வரும். இதே ஊருக்கு பக்கத்தில் ஆதிவநல்லூருங்கிற ஊர்ல ஒரு சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட அங்க இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள், மக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டு பதில் இல்லைங்கிறதுனால அங்கிருந்து வெளியேறி இன்றைக்கு ஒரு ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய ஒரு கிளை உருவாகிறது. சத்திய மார்க்கத்தை தன்னை இணைத்துக் கொண்டு தெளிவான மார்க்கத்தை, குர்ஆன் சுன்னா, இதுதான் அஹ்லு சுன்னா என்று புரிந்து வந்தார்கள். இதே ஊரிலும் இது போன்ற நிலையிலே மனமாற்றத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நாம் வாழுகிற காலத்தில் நீங்கள் சுதாரித்துக் கொண்டால் மறுமையில் தப்பித்து விடலாம். அமைதி காத்து பதவிக்கோ பேருக்கோ புகழுக்கோ இருந்தோம் என்றால் மிகப்பெரிய அழிவாகிவிடும். நீங்கள் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம சில நல்ல காரியம் பண்ணுவோம், நமக்கு என்ன பேரு? ஆமா பெருசா சொல்ல வந்துட்டான் அப்படிம்பார்கள். நாம பல தீயதை கண்டிப்போம், குழப்பம் தான்ப்பா இவங்கனாலதான் ஊர் ஒம்பே வருது என்று நம்ம கெட்ட பேர் வாங்குவோம். ஆனால் நம்மை வெளிப்படையா திட்டான்ல, திட்டவன் என்ன திட்டினாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. நாம சத்தியத்தில் இருக்கிறோம், தைரியமா போகணும். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? எதிரிகள் நம் முன்னால் இப்படி திட்டிவிட்டு அவர்களுக்குள் வேறொன்று பேசுவார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹுதைபியாங்கிற இடத்துல மக்கத்து காஃபிர்கள்ல இருந்து ஒருவர் வந்து பார்க்கிறார், நபிகளாரை சந்திக்கிறார், நபிகளாரோடு பல நபி தோழர்களை பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்கிறார், முகமதே, உங்க கூட இருக்கிற ஆட்கள் மூஞ்சி எல்லாம் நல்லா தெரியுது, எவ்வளவு கேவலமா இவங்க மூஞ்சி முகரையெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? நீங்க இருக்கும்போதும் உங்களோட இருப்பாங்க, நீங்க போனது பிறகு 50 பேர் ஓடி போயிடுவாங்க தெரியுமா? கோழைங்க இவங்க எல்லாம், சரியான மார்க்கத்தில் இல்லை இவங்க எல்லாம், இப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெறுப்பேத்துற மாதிரி கேவலமா அந்த சபையில உருவாங்கிறவர் பேசிடுறாரு. நபிகள் நாயகத்திற்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கோபம் தாங்க முடியாம மிக கடுமையா, அவர் வாழ்க்கையில் அந்த அளவு கோபப்பட மாட்டார், அவ்வளவு கடுமையா திட்டிடுறாரு. அபூபக்கரா இப்படி டென்ஷன் ஆயிட்டாருங்கிற அளவுல மிக கடுமையா திட்டினார். அது விவரிக்க முடியாத வகையில் திட்டினார்.
அப்ப திட்டினதுக்கு பிறகு உருவாங்கிறவர் நேரா மக்கத்து காஃபியர்களுடைய கூடாரத்துக்கு போகிறாரு. அப்ப சொல்றாரு, நான் உண்மையிலேயே எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ மன்னர்களை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ சபை குழுவை பார்த்திருக்கிறேன். ஆனால் அங்கே இல்லாத கட்டுப்பாடு, அங்கே இல்லாத பேணுதல், அங்கே இல்லாத நல்ல பல நடைமுறைகள் இந்த முகமதுடைய கூட்டத்தில் பார்க்கிறேன். கட்டுப்படுறாங்க. இந்த தூதர் அப்படி சொன்ன உடனே அப்படியே செவி சாய்க்கிறார்கள். எப்படிப்பட்ட கட்டமைப்பு, பயங்கரமான ஆச்சரியமாக இருக்கிறது என்று மெய் சிலிர்த்து பேசினார். அதையே தான் இன்றைக்கும் பேசுகிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்த ஜமாத்தில் சில சுத்திகரிப்பு நடக்கும். யாராவது தவறு செய்திருப்பார்கள், பொருளாதார மோசடியோ வேற சில பிரச்சனைகளுக்கு ஆளாகிற பொழுது இந்த ஜமாத்தினுடைய அந்த பார்வை கண்ணை மூடிக்கொண்ட ஒரு நிலையில யாரையும் பெரியவர் சிறியவர், பணக்காரர் ஏழை, மூத்தவர் இளையவர், பண்டிதர் பாமரர் என்று பார்க்காமல் தப்பு செஞ்சா தூக்கி எறிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது ஜமாத் கொள்கையை தலைவனாக கொண்ட ஜமாத், தலைவனை கொள்கையை வைக்கல என்று இயங்குவதால் சில ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்கிறோம். எடுத்த உடனேயே எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவார்கள். நம்ம ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய, நேர்மையை விரும்பக்கூடிய நம்முடைய மக்கள் மிக தெளிவாக இருப்பார்கள். எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் பேசுவார்கள், ஆமா இவங்க உன ஏதோ ஒரு பிரச்சனைப்பா, ஒருத்தன் வருவான், ஒருத்தன் போவான், ஒருத்தன் வரவு ஒரு செலவு, ஒருத்தன் நிக்கிற மாதிரி தெரியலையே, ஒரு சில பேரை குறை சொல்வார்கள். ஆனால் அவர்கள் சபையில் என்ன பேசுகிறார்கள், என்ன பேசினார்கள், அவங்களுக்குள்ள பேசுறாங்க, நம்ம ஜமாத்துல தௌஹீத் ஜமாத்து மாதிரி இல்லையே, நம்மள்ட்டையும் 4 பேர் இருக்கிறான், ஆக களிப்பட்டவனா இருக்கிறான், அசைக்க முடிய மாட்டேங்குதே, இவங்க பார்த்தாங்க எப்பேற்பட்ட ஜாம போடா அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறாங்களே, இந்த மாதிரி ஒரு இராணுவமா இல்லையே நம்ம, கேவலமா இருக்குது, ரொம்ப கவலை. அந்த கவலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. திருப்பூர்ல மங்களம்ங்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு மந்திரவாதி, பேர் என்ன முஸ்லீம் பேர், அதான் பிரச்சனையே. இந்த சுன்ன ஜமாத் பேரை வச்சுட்டு செய்யறதெல்லாம் நபிகளா இருக்கு மாற்றமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மந்திரவாதி உட்கார்ந்துக்கிட்டு, எப்படி 2 பக்கமும் மண்டை ஓடு, அவர் நடுவில் உட்காந்து 2 கையில் கை வச்சிருவாரு, எவனா தைரியமா பேசுவானா அவர்கிட்ட, மந்திரவாதி. ஊர் அஜரத்து வேற, அந்த ஊர்ல அந்த அஜரத்து வந்து மந்திரவாதியா இருக்காரு, இஸ்லாத்துக்கு மாற்றமா நடக்கிறாரு என்று, எனவே இந்த இமாமை நீக்க வேண்டும் என்று முடிவெடுப்பதாக, முடிவெடுக்கல, நீக்க வேண்டும் என்று முடிவெடுப்பதாக அவருக்கு சொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. எத்தனை வருஷமா? 10 வருஷமா. 1 மாசம் 2 மாசம் இல்லைங்க, 10 வருஷமா தீர்மானம் மட்டுமே நீக்கல. அவர் இருக்கார் இமாமாவே. என்ன பயம்னா, யாராவது போய் உன்னை தூக்குறோம்னு சொல்லி அவன் நமக்கு மாய மந்திரத்து நம்மளை தூக்கிட்டான்டா, இந்த பயம். கொள்கையில தெளிவில்லை, அல்லா மேல பயம் இல்லை. இப்படியே 10 வருஷமா போட்டு அந்த ஆளே போயிட்டான். இதுல வருமானம் கம்மியா இருக்கு, நம்ம உண்டாக்குற வருமானம் பயங்கரமா போயிடுச்சு, எனக்கு முடியலப்பா பிஸின்னு போயிட்டான் அந்த ஆள். அவனா போற வரைக்கும் விட்டாங்க பாருங்க, இதான் நிலைமை. அது இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி இந்த ஜமாத்தை வழி நடத்துறான், இதை நீங்க பாக்குறீங்க. அப்ப இதையெல்லாம் உணர்ந்து இந்த ஊர்ல மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், இங்கே குழும்பி இருக்கிற இத்தனை பேரும் கடந்த காலத்தில் மாற்றுக் கொள்கையில் இருந்தவர்கள் தான். இன்றைக்கு சத்திய மார்க்கத்தை ஏற்று உள்ளே வந்திருக்கிறார்கள். நீங்களும் இந்த மார்க்கத்தை பாருங்கள், திருமறை குரானையும் நபி வழியை மட்டும் பின்பற்றுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அத்தியுல்லாஹு அத்தியுர் ரசூல, அல்லாஹ் கட்டுப்படுங்கள், அவன் தூதர் கட்டுப்படுங்கள், வலா துபுத்திலு ஆமாலக்கும், உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நம்முடைய இத்தனை ஆண்டு கால தொழுகை, இவ்வளவு ஆண்டு கால நோன்பு, கொடுத்த ஜக்காத்து, செய்த ஹஜ் உம்ராக்கள், இன்ன பிற தியாகங்கள் அனைத்திற்கும் நமக்கு சுவனத்திலே கூலி வழங்கப்பட வேண்டும் என்றால், அதற்கு பகரமாக சுவனம் கிடைக்க வேண்டும் என்றால், நாம் இறை வழியிலும் இறை தூதர் வழியிலும் பயணிக்க வேண்டும். நபி வழிதான் நம்முடைய வழியாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நபி வழியிலே நடக்க செய்து நரகத்திலிருந்து காப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.